கிறிஸ்து நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையின் ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி என்னவென்று கேட்டால், ஜெயம் வருவதற்கு எப்பொழுது என்று கேட்டால், ஒரு யுத்தம் இருந்தால்தான் ஜெயம் வரும். ஒரு சோதனை இருந்தால்தான் ஒரு சாதனை பண்ண முடியும். நம்ம எதையோ செய்ய நினைக்கிறோம், அதற்கு எந்த தடையும் வரக்கூடாது என்று நினைக்கிறது நம்முடைய சிறு பிள்ளைத்தனம். அதே சமயத்தில் அந்த தடைகள் வருகிற பொழுது கைவிடப்படுகிறதும் அதை காட்டிலும் சிறு பிள்ளைத்தனம். ஒரு காரியத்தை நீங்கள் எடுக்கிற பொழுது எப்பொழுது உங்களுக்கு எதிர்ப்பு வருகிறதோ அப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யார் உங்கள் முன்னேற்றத்துக்கு தடை செய்கிறார்களோ அதே ஜனங்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். இது நீங்களாக உருவாக்கப்பட்ட ஒரு யுத்த காலம் அல்ல. இந்த யுத்த காலம் தீர்க்க தரிசனம் நான் சொல்லுகிறேன். இந்த யுத்த காலம் நாம் இந்த யுத்த காலத்தை தெரிந்து கொள்ளவில்லை. நம்முடைய பாவத்தின் நிமித்தம் சாபத்தின் நிமித்தம் வந்து சிக்கி கொள்ளவில்லை. ஏதோ ஒரு காலத்தில் அறியாமல் செய்த பிழையின் நிமித்தம் இப்பொழுது கர்த்தர் நம்மை தண்டிக்கிறார் என்றும் நினைக்கக்கூடாது. அதெல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டு விட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இனி என்ன இருக்கக்கூடாது? அந்த பழைய சிந்தைகள் இருக்கக்கூடாது. புதிய ஒரு ஜீவியத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். புதிய சிருஷ்டியாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை, நமக்கு ஜெயம் நமக்கு வரப்போகிறது. உங்களுக்கே அந்த ஜெயம் வரும், வேறு யாருக்கும் அல்ல. நான் உடைக்கிறேன் ஐயா, விதைக்கிறேன் ஐயா, அறுக்கிறது என் பிள்ளை அறுப்பானோ, இப்படியெல்லாம் மனம் பேசும். நான் வீட்டை கட்டுக்கிறேன், என் பிள்ளை தான் இருப்பானோ, நான் இருக்க மாட்டேனோ, இப்படியெல்லாம் பேசும் மனம். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் பிள்ளைகளுடைய திருமணத்தை பார்ப்பேனோ, இப்படியெல்லாம் மனம் எதிர்மறையாக அல்லது சிலர் சபித்து இருக்கலாம். நீங்கள்லாம் உருப்பட மாட்டீங்க, நீங்கள்லாம் நல்லா இருக்க மாட்டீங்க, நீங்கள் இதை செய்வீங்க அதை செய்வீங்க, ஏதேதோ பேசி கொண்டிருக்கலாம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கர்த்தர் இந்த நாள் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறார். எதை குறித்தோ நீ கவலைப்படக்கூடாது. எதை குறித்தோ நீங்களும் நானும் கவலைப்படக்கூடாது. என்னோட திருப்பிக் கொள்ளுங்க. யோசேபாத்தினுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. இந்த முதல் ஆராதனையில் யோசேபாத்தினுடைய ஜெயத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். 2 நாளாகமும் 17வது வசனம். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகி யோசேபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். பிரியமான தேவனுடைய ஜனமே, இவன் யூதா கோத்திரமும் இஸ்ரவேல் கோத்திரம் என்று சாலமோனின் நாட்களுக்கு பிறகு 2 கோத்திரங்கள் காணப்படுகிறது. அதிலே இவன் யூதா கோத்திரத்து ராஜாவாய் மாறுகிறான். இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு விரோதமாய் பலப்பட்டான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாம் ராஜாக்களாக ஆசர்களாக பிதாவாகிய தேவனுடைய சன்னிதானத்துக்கு முன்பு நிலைநிறுத்தப்படுகிறோம். சகல கனமும் துதியும் மகிமையும் அவருக்கே உண்டாவதாக ஆமீன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ரத்தம் நம்மை ராஜாவாய் மாற செய்திருக்கிறது. ராஜா என்றால் சிங்காசனம், ராஜா என்றால் ஒரு பெரிய செழிப்பு, ராஜா என்றால் எல்லாத்துக்கும் நம் தலையாக இருக்கிறோம். இது நம்முடைய அபிப்பிராயம். ஆனால் ராஜா என்றால் யுத்தம் இருக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் சமாதானம் இருக்கும். நம்முடைய யுத்தம் எங்கே இருக்க வேண்டும் என்று கேட்டால், the battle must be overcoming your own mind. யுத்தம் எங்கே இருக்கிறது? என் சிந்தையில் இருக்கிறது. ராஜா தான், ஆனால் யுத்தம் செய்ய ராஜாவாக இருக்கக்கூடாது. நம்ம யுத்தம் செய்ய ராஜாக்களாக இருக்கிறோம். எப்படி யுத்தம் செய்வீர்கள் என்றால், உங்கள் சிந்தை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யுத்த பூமியாக யுத்த காலமாய் காணப்படுகிறது. அந்த சிந்தையை மேற்கொண்டு வருகிறதற்கு நமக்கு போதுமான மனப்பக்குவம் இல்லை என்று தான் சொல்ல முடியும். செய்தி கேட்கலாம், உபவாசிக்கலாம், காணிக்கை செலுத்தலாம், ஜெபிக்கலாம், ஜபத்திற்கு வரலாம், ஆராதனைக்கு வரலாம், ஆராதிக்கலாம். ஆனால் யுத்த காலம் என்பது என்ன என்றே தெரியாது. யுத்த காலம் என்றால் சிலருக்கு அலுவலகம் தெரியும், சிலருக்கு மாமியார் வீடு தெரியும், சிலருக்கு வேலை ஸ்தலம் அல்லது சந்தை வேலி, கடன் பிரச்சனை, வியாதி, வேதனை, சம்மந்தி வீடு, இப்படியெல்லாம் யுத்த காலமாக சொல்லுவாங்க. எல்லா யுத்த காலமும் நீங்கள் இங்கு ஜெயிக்க வேண்டும். யுத்த காலம் உங்கள் சிந்தை. இது தலை தொட்டுபடினால அது மூளை.
சிந்தையை உங்களாலும் கண்டுபிடிக்க முடியாது, என்னாலும் கண்டுபிடிக்க முடியாது. தட்ஸ் கால் மைண்ட். யாருமே பார்க்க முடியும், ஆனால் எல்லாரும் உணர முடியும். காற்று எல்லாரும் விசுவாசிக்க முடியும், சுவாசிக்க முடியும், இருக்குது என்று நம்ப முடியும். இல்லாவிட்டால் நம்ம காற்று போயிடும், நம்ம சுவாசம் போயிடும். அதனால் காற்று இருக்குது. ஆனால் பார்த்துருக்குறோமா என்று கேட்டால் பார்க்க முடியாது. ஆனால் கிரியைகள் நம்ம பார்த்துருக்கோம். பேய் காற்று அடிக்கிறது பாருன்னுவாங்க, சூறாவளி காற்று, இந்த காற்று அந்த காற்று கீழ்காற்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். சமுதிரத்தையே பிளக்கக்கூடிய காற்று. இந்த காற்று என்று சொல்லுகிற பொழுது அது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வீட்டுக்குள்ளே காற்று புகுந்தது, வீட்டுக்குள்ளே. ஆக காற்று என்பது ஒன்று இருக்கிறது என்று தெரியும், ஆனால் அதை பார்த்ததில்லை. ஆனால் கிரியைகளை நாங்கள் ருசித்திருக்கிறோம், ரசித்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். நல்ல காரியத்துக்கும் சொல்கிறோம், கெட்ட காரியத்துக்கு சொல்கிறோம். காற்றடித்து அப்படியே என்ன செய்து தான் யோபினுடைய வீடு அப்படியே விழுந்தது. இது ஒரு அழிவான காற்று. ஒரு மனுஷர்களை உருவாக்குறதுக்கு இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஒரு காற்று வருகிறது. அதை எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா, உங்களுக்கு மனம் என்பது தெரியாது. யூ டோன்ட் நோ வாட் இஸ் கால் மைண்ட். கேன் நோ, பட் வி கேனாட் டிஃபைன் வாட் இஸ் மைண்ட். தெரியாது, தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. கண்ணை காட்டிடலாம், மூக்கை காட்டிடலாம், எல்லா அவயத்தையும் நீங்கள் ஆள் காட்டி விரல வச்சு சொல்லிடலாம், இதுதான் இதுதான் என்று. சிந்தை மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அந்த சிந்தையை நம்ம இயக்குவ தெரிந்திருந்தால் நீங்களும் நானும் நாம் பிழைத்தோம். உண்மையிலே ராஜாவாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம சொல்லிக்கொள்ளலாமே தவிர. என்ன சொல்கிறாங்க இல்லையா விமர்சகர்கள்லாம், அது லெட்டர் பேடு கட்சி ஆரம்பிச்சிருவான். அந்த நியம நிஷ்டிகள்லாம் தெரியும், ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் தெரியும், ஆனால் லெட்டர் பேடில் மட்டும் இருக்கும். போராட்டம் பண்ணதில்லை, ஆர்ப்பாட்டம் பண்ணதில்லை, ஆனால் ஒரு கட்சி இருக்கிறது, கொடி ஒன்று இருக்கும். அவன் மனசில் ஏற்றினாலும் இல்லை வீட்டு வாசலில் ஏற்றினாலும் தெரியாது. கட்சி என்றால் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் தெரிய வரணும், மக்களுக்காக போய் நிற்கணும், களப்பணி செய்யணும், களத்தில் இறங்கி மக்களோட பிரச்சனை தீர்க்கணும். நான் அரசியல் பேச நினச்சி போகிறீங்க, நாளைக்கு ரிசல்ட்டு பா, அது இல்லை விஷயம். நல்லா தெரியணும். அந்த மாதிரி சில மௌடிகமாக இருக்குது இல்லையா, அதுபோல் ராஜ்யத்தின் புத்திரர்களில் அநேக லெட்டர் பேடு கட்சி போல் இருக்கலாம். ஒருத்தர் 2 பேர் மட்டும்தான் பிரகாசிக்க முடியுது. காரணம் என்னென்னா, அவன் சிந்தையை மேற்கொள்கிறான். எப்படி ஐயா சிந்தையை மேற்கொள்கிறது? இந்த மனுஷன் ராஜாவானா, எனக்கு ஒரு சிங்காசனம் கிடைக்கும். அடுத்தது நான் என்ன செய்வேன், முதல்ல அதில் கஜானால் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பேன். ஏழ்மையிலேருந்து ஒருத்தர் ராஜாவானா என்ன செய்வான், முதல்ல போய் பார்த்துட்டு அதெல்லாம் தொட்டு கும்பிட்டு, இல்லைன்னா தொட்டெல்லாம் ரூம் ஃபுல்லாக நமக்கு காசு தானே, சாஸ்திரமாக கீழே விழுந்து லோ நொல்பட்டு லொங்குப்பட்டோம் ஐயா, இதுக்கு தான், அதுக்காக சாஸ்திரமாக அது முன்னாடி நமஸ்கரிக்கிறேன்னு இல்லை, கர்த்தரை பார்க்குறேன், மகிமையை அது மகிமை தெரியுது, எனக்கு மாட்சிமையாக தெரியுது. ஏன்னா ரொம்ப நாள் சாப்பிடாதவனுக்கு சாப்பாடு கொடுத்துன்னா அவன் எப்படி இருப்பான், அந்த மாதிரி காய்ச்சலாக இருக்க பொருளாதார பின்னணி பொறுத்து இருக்குது ஒவ்வொருத்தனுடைய சிந்தை. அதிலே வளர்ந்தவனுக்கு தெரியாது, ஆடேனா அது ஒரு 10 கோடி அப்படின்னுவோம். 10,000 ரூபாய்க்கு லோன் பட்டவனுக்கு தெரியும், அதை இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை, அதுக்கு ஒரு அவமானப்பட்டவனுக்கு தெரியும், அதில் வலி என்ன, வேதனை என்ன, எல்லாம் தெரியும். அதனால் ராஜானா கஜானா பார்ப்போம், இல்லை போய் அந்த புறத்தில் இருக்கிற நாய்களில் பார்ப்போம். அடுத்தது பணம் பிரச்சனை தீர்ந்துச்சுன்னா அடுத்த மனம் எங்கே போகும். சரி, ராஜாக்களுடைய வாழ்க்கை இப்படி தான். இதுதான் ஒரு லௌகிகமான சிந்தை தான் இருக்கும். ராஜாவான உடனே வேதம் சொல்லுகிறது, யாருக்கு விரோதமாக நீ பலப்படணும், அதுதான் அந்த காரியம். ராஜாவானோடனே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா எந்த கட்சி ஜெயிக்குதோ அந்த கட்சி சார்ந்த ஜனங்கள், இல்லை சாராதவங்க கூட அந்த துண்டை போட்டு சுற்றுவோம். நாளைக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்றது கர்த்தருக்கு வெளிச்சம். பாட்டு என்ன, ஆட்டம் என்ன, யார் தோப்பான்னு நினச்சோனோ அவன் ஜெயிச்சிட்டானோ அம்பிட்டு தான், யார் ஜெயிப்பான்னு நினச்சோ அவன் தோத்துட்டானோ அம்பிட்டு தான். இல்லை தோப்பான்னு சொல்லி ஜெயிச்சிடன்னு சொல்லி இப்போ நான் உங்களுக்கு விரோதமாக போகிறேன், என்ன நீங்கள் ஆண்ட பரம்பரை நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ நான் தோற்றுப்பட்டேன், செத்தேன் இல்லையா, நான் ஜூஸ் போட்டு எடுத்துட மாட்டீங்க, இந்த படலமும் இப்படியா அப்படியா அப்படியா அப்படியான்னு போய்கொண்டு. ஆனால் ராஜா யாருக்கு விரோதமாய் பலப்பட வேண்டும் என்றால் உலக சிநேகத்துக்கு விரோதமாய் பலப்பட வேண்டும். அதை விரோதமாய் பலப்பட்டான். எப்படி பலப்பட்டிருக்கான் பாருங்க. இந்த அந்த புறமும் கிடையாது, அழகியங்களும் கிடையாது, மறுமனையாட்டியும் கிடையாது, கஜனாவும் கிடையாது, காசு பணம் கிடையாது. முதல்ல நமக்கு அபிஷேகம் கொடுக்கப்பட்ட உடனே அந்நிய பாஷை நம்ம சொல்கிறோம் பெந்தகோஸ்து சபையில். ராஜா அப்படி சொல்ல,
சரி, அந்நிய பாஷை பேசுங்க, அடையாளமாக பேசுங்க, பக்தி வித்திக்காக பேசுங்க, இல்லைன்னு சொல்லு. த பர்பஸ் ஆஃப் அனாயிட்டிங், அபிஷேகத்தினுடைய மையம் காரணம் என்னவென்றால் உலக ஸ்நேகத்தை அழிக்கணும். உலக ஸ்நேகத்தை அழிக்கணும். உலக ஸ்நேகிதம் தேவனுக்கு விரோதம் பகை. என் மனதில் இப்பொழுது இந்த உலக ஸ்நேகிதம் இருக்கிறதா? நான் ராஜா தான் சொல்லிக்கொள்ளலாம், ஆனால் திராணி இல்லாத ராஜா. இந்த ப்ராக்டிஸ் வரணும். விரோதமாக எழுதுங்கிற எனக்கு விரோதமாக உருவாக்கப்பட ஆயுதம் வாய்க்காதே போகும்னு சொல்வதை விட முதல்ல யாருக்காவது விரோதமாக நம்ம எழுமணும். அதனுடைய பொருள் என்னென்னா, உலக ஸ்நேகத்துக்கு விரோதமாய் மனதில் பிரதிஷ்டை பண்ண வேண்டும். மனதில் டோன்ட் கம் இன் டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் அண்ட் டிசீவ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே வஞ்சித்து கொள்ளாதீங்க. ஐயா உலக சிநேகிதம், அவன் எல்லாம் அந்த கோயிலுக்கு அப்படி போகிறான், நான் வேண் வசம் தெரிவித்து இந்த கோயிலுக்கு வந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறேன். அது உங்களுடைய கோட்பாடு. இது மனுஷ கற்பனைகள். ராஜ்யத்தின் உபதேசமே எடுத்துக்கொள்ள முடியாது. மனுஷ கற்பனைகள். வெண்வசம் தருப்பையாகன்னு போட்டிருக்கு. வெண்வசம் தரிக்க தேவன் தந்து அவர்கள் நடத்து செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்துகிற ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு உள்ளான மனுஷனுக்கு கரை நிறைந்த வஸ்திரம் தரித்து வெளியரங்கமான சரீரத்துக்கு வெண்வசம் தரிக்கிறதுக்கு நீங்கள் தரிக்காமே இருக்கலாமே. வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை சுவரே உனக்கு ஐயோன்னு ஆண்டவர் சொல்கிறோம். இப்போ நம்ம வெள்ளைக்கு அகேன்ஸ்ட் கிடையாது. வெள்ளையிலேருந்து வந்தவங்க தான் நம்ம அந்த ஃபேமிலி தான், இல்லைன்னு சொல்லு. ஆனால் ராஜ்யம் என்று வருகிற பொழுது யாருக்கு விரோதமாக பலப்படுகிறாய்? உலக சிநேகிதத்துக்கு விரோதமாக நீங்கள் பலப்படணும். விரோதமாக பலப்படணும். எதிர்த்து அந்த மனசுக்குள்ளே கங்கண்டம் கட்டி கொள்ளணும். அப்படி உங்களை பார்க்குற பொழுதே டெரராக தெரியணும். முறைக்கூடாது. இந்த மேட்ரை எடுத்துக்கணும்னா செத்தோம், நம்ம செத்தோம். இந்த மேட்டரை அங்கே எடுத்துன்னு போனோம்னா அம்புட்டுதேன் வாஞ்சி தோலை தொங்கோட்டுருவான். இருந்தாலும் அடிதடி இல்லை, எது சொன்னாலும் அது ஒத்து வர மாட்டேன். கல்லாக கிடப்பான். இறக்கமாக சொல்லிப்பார். பாயசம் வச்சுருக்கான் என் பையன், ஃபேனில் ஹேங் பண்ணிக்க துணியாக மாட்டிட்டான். இந்த பொண்ணு ஞாபகம் எடுக்க சம்மதிக்குது. அதுக்கு ஜூலியோ டாமியோ நாய்க்குட்டி பேர் வைக்கிறீங்களோ, இங்கிலீஷ் பேர் வைக்கிறீங்களோ, ஏதோ வேதாம் பேர் 4 பேர் கூட வச்சுக்கோங்க ஐயா. உங்கள் பொண்ணுங்களுக்கு வச்ச மாதிரி ஒவ்வொரு பசங்க 3 பேர் வச்சுக்கிறீங்க. அந்த மாதிரி எந்த பொண்ணும் உங்கள் பொண்ணாக நினச்சிக்கோங்க. என்ன சொன்னாலும் நான் இதுக்கு ஆள் இல்லை. தசமாக கொடுக்குறவனா இருந்தாலும் அந்த ட்ரெண்டு க்ரியேட் பண்ணிடணும். தசமாக கொடுக்குற ஃபேமிலியாக இருந்தால் நம்ம உடனே மனதிற்குத்தோடலாம் டீல் பண்ண முடியாது. இது எங்கேயாவது போயிடமேனும் நினைக்கூடாது. உறுதியாக நிற்க முடியுமா? உறுதியாக நீங்களும் நிற்க முடியுமா? நான் உறுதியாக இருந்தால் சபை உறுதியாக இருக்கும். நான் ஃப்ளெக்ஸியாக இருந்தால் அது ஃப்ளெக்ஸி பேனரே ஒட்டிடும். இது கிருபை நாட்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். இது உங்கள் வீட்டில் நடந்தா, எங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கள் அக்கா வீட்டில் இருந்தாலும் சரி, என் தங்கச்சி வீட்டில் இருந்தாலும் சரி, இதுக்கும் நமக்கும் பாத்தியமே கிடையாது. இதுக்கு பங்கமே கிடையாது. மொய் எழுதுனியா மொய் வந்து சேர்ந்துடும். நான் மொய் எழுதுகிறப்போ, அவன் மொய் கொடுக்குறப்போ நான் வேறு மனுஷனாக இருந்தேன். அதுக்கப்புறம் ராஜ்யத்துக்குள்ளே வந்தாச்சு. ராஜ்யபாரம் பற்றி தெரிய வராத காலம் அது. எல்லாம் கிறிஸ்மஸ் கொண்டாடி ஜெகஜோதியாக இருந்த நாட்கள் அது. சரி, எல்லோரும் நம்ம வீட்டு பலகாரம் அங்கே போவோம், அவங்க வீட்டு பலகாரம் நம்ம வீட்டுக்கு வரும், அக்கம் பக்கத்தில் கொடுத்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஊருடன் பகைப்பின் வேருடன் கிடம் யாருடன் சமாதானம் இருக்க நாடுகள் வேதம் சொல்லுது. இப்படியெல்லாம் போய் ஒரு அலப்பறை பண்ண காலம் அது. அதனால் என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் ஜபம் கேட்கப்படும், கொஞ்சம் ஜபம் கேட்கப்படாது. அப்புறம் ஜபத்திற்காக அவனை இவனை தேட வேண்டியதாக இருக்கும். சத்தியம் தெரியல. ஸோ டிபெண்டிங் ஆன் சம்படிஸ் அனாயிட்டிங். அந்த மனுஷன் தீர்க்க தோஷம் உரைக்கிறான், அந்த மனுஷன் பேய் ஓட்டுறான், இந்த மனுஷன் அற்புதம் சொல்கிறான், இந்த மனுஷன் மாப்பிள்ளை எங்கே இருக்குன்னு ஜாப் பண்ணி சொல்லுவான். விந்தையாக இருக்கலாம், சரி வண்டி கட்டு, இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் வாங்க, நம்ம அங்கிருந்த டிஸ்ட்ரிக்ட் போய்ட்டு என்னது வேளாங்கண்ணி போய் இந்த காலம்லாம் முடிஞ்சிட்டு இப்போது பெந்தகோஸ்தே மார்க்கத்தில் வந்த பிறகு இப்படி உபவாச கூட்டங்கள் இப்படி போகிறது. எதே மனசில் வச்சு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சத்தியம் தெரியாதனால சுற்றுலா பயணி போல சுற்றி கொண்டு வந்தோம். ஆவிக்குரிய சுற்றுலா. நம்ம என்ன சினிமாவுக்கு போகிறோமா, ட்ராமாவுக்கு போகிறோமா? அங்கே ஒரு ஊழியக்காரர் இருக்கார் கிராமப்புறத்தில், ஒரு பெருசாக ஒரு பெரிய லெவலில் பண்ணுறாரு. அங்கே போய் நம்ம ஜாம் பண்ணுறோம். சரி, காசு இருக்குது போகிறேன். காசு இல்லைன்னா பரங்கி மலைக்கு போய் அது மேலே ஏறி உட்காந்து ஃப்ளைட்டு நோட்டம் எடுத்துக்கின்னு கிட்ட மலை மேலே ஏறி நின்று தேவமானா கேட்டுறோம். பரலோகத்து பக்கத்தில் இருக்குதா நினப்பு. இப்படி
அங்கே எல்லாம் போய் ஜெபம் பண்ணாக்கா நல்லா இருக்குது. ஃப்ளைட்டு தான் பார்த்துன்னு இருப்பேன். சொல்கிறேன் எப்படியெல்லாம் திசை திருப்பிடிங்க, அதுதான் சொல்கிறேன். மனம் ஒரு யுத்த காலம். எங்கே இருந்தாலும் கண்ணை மூடி உட்காருங்க, பரலோகம் இறங்கும். இது என்னையா இது? அப்போ எங்கேயுமே போகக்கூடாதா? ராஜ்யத்துக்கு விரோதமாக நீ பலப்படக்கூடாது, உலகத்துக்கு விரோதமாக நீ பலப்படணும். நீங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலப்பட்டோம். இஸ்ரவேல் வந்து ஃப்ளெக்ஸி கிறிஸ்டியன். நான் சொன்ன மாதிரி முன்ன நம்ம எப்படி இருந்தோமோ அதுதான் இஸ்ரேல். எவனை பார்த்தாலும் அது ஃப்ராடுன்றது, ஊழியக்காரன் தான் இருக்கட்டோன்றது, எல்லோரும் மனுஷன்தான்ன்றது, எல்லோரையும் கீழ்ச்சி பார்த்தா ரத்தம் வருன்றது, அவன் ஒஸ்தியான்னு கேட்குறது, அப்புறம் அவன் முன்னாடி பிள்ளைங்களை பெரியவசம் பண்ணுறது, ஊழியக்காரன் அந்த சம்பாதிக்கலையா, காசு வாங்கலையா, பாரம்பரிய சபையில் நடக்கிறது, அடிச்சேன்னா நாக்கம் அடிக்கிறது, அது அங்கீகு வரைக்கும் கூட மரியாதை இருக்காது. சரி, அப்புறம் மனம் திரும்பி வரும், ஐயா ஊழியக்காரர் அபிஷேகம் பண்ணுறவனுக்கு விரோதமாக போகக்கூடாது, இதோ வரையும் நின்றுடும். இருந்தால் காணியை கொடுக்குறது, இல்லைன்னா இல்லை. ஊழியக்காரர் விரோதமாக பேசுறதுக்கும் பிஃபோர் கிரைஸ்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட் ஃபேட் ஆகிடும். ரட்சிக்கப்படுறதுக்கு சரளமாக அவதூறு பரப்பினோம். இப்போ வந்து ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரே பயம் என்னன்னாக்கா, அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதம் பேசக்கூடாதுன்ற அந்த மார்க்கத்தினுடைய உபதேசம், அது உண்மையே நல்லது, வரவேற்கிறேன், இல்லைன்னு சொல்ல. இதோட போதும். அந்நிய பாஷை பேசணும், ஆராதிக்கிறோம், ஆண்டவருடைய ஆலயத்தில் வருகிறோம், காணிக்கை பொருளை காசை போடுறோம், பாஸ்டரை பார்த்து பல்ல காட்டுறோம், அதாவது பிரைஸ் லார்ட் சொல்கிறோம், அவரும் நல்லா பேசி அனுப்புகிறார். திருப்பி சாயந்தரம் வரோம், இல்லை வராமையும் போவோம். மழை வரலாம், மழை வராமலும் போகலாம், வானிலை அறிக்கை மாதிரி. வந்தாலும் வரும், வரலாலும் இல்லை, அவ்வளோதான். இதோட ஈஸ்டர், கிறிஸ்மஸ், அப்புறம் என்னென்னலாம் நடக்குதோ நல்ல வைபவங்களுக்காக ஜெகஜோதியாக ஒரு நல்ல ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையும், நோய் நொடி இல்லாத வாழ்க்கையும், முக்கியமாக பேய் பிசாசு வராத அளவுக்கு ஒரு 10-15 தீர்க்கதரிசிகள் வந்து கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருந்துன்னு அவனுக்கு மாதம் ஏதோ ஒரு அமௌண்ட் அனுப்பிச்சு டச்சப்பில் இருந்துன்னே இருந்தாக்கா சார்ஜில் இருந்துன்னே இருக்கும். அது விலை கனியாது. எப்படின்னா ஃபோன் வச்சுன்னா நம்மளோட கோடு சொன்னோன்னா அவன் எடுப்பான். எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? நம்மளோடைய நம்பர் சொல்கிறோம், நம்பர் சொல்லு, பேர் 1000 இருப்பான்டா கிறிஸ்டபர்னு. நான் கிறிஸ்டபர் பேசுகிறேன், நான் டேவிட் பேசுகிறேன். 1000 டேவிட் இருக்காங்க எங்கள்ற டோனர் லிஸ்ட்டில். எந்த டேவிட் சொல்கிற? நான் ஆதமத்தில் 500 பேர் இருக்காயா, ஆவடியில் 300 பேர் இருக்காயா. நம்பர் கொடுத்துருல உனக்கு, அந்த ஓரத்தில் போட்டு அது சொல்லு. சரி இப்போ சொல்லு. ஓ இப்படி போயிடுச்சு. இந்த ராஜ்யம் இதெல்லாம் தூக்கி போட்டு மெரிச்சிடும். அது ஒரு மார்க்கம் போட்டோம், நான் அதில் தலையிடல. அது அவங்கவுங்க ஊழியம், அது அவங்கவுங்க அழைப்பு. இப்போ தேவனை அறியாத ஜனங்களுக்குன்னா அது பெரிய வேலை, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் படி 2:47 ரட்சிக்கப்பட்டவர் சபையில் சேர்க்கிறார். இது மறுபடியும் ஓடுறதுக்கா? ஓட்டம் கிறிஸ்துக்குள் இல்லை ஓட்டம், இது பேக் ஓட்டம். இது முதல்ல எங்கேருந்து இது ஸ்டேஷனில் ஆரம்பிச்சிது, சென்ட்ரலில் ஆரம்பிச்சிது. இப்போ வந்துடுச்சு, அது பெங்களூர் போகிற வழியில் போயிடுங்க. மறுபடியும் சென்ட்ரல் போனால் என்ன நடக்கும்? ஆரம்பத்தில் தான் ஆரம்பிப்போம், போய் டிக்கெட் வாங்கிடுவா, லைனில் நெல். இதெல்லாம் பண்ணிட்டு தானே இங்கே வந்திருக்கிறோம். நம்ம ரிசர்வ்டு கேண்டிடேட்டு. நம்ம இப்போ போயின்னு இருக்கிறது எங்கே நோக்கி போகிறோம்? வண்டி ஜோலார்பேட்டை தாண்டி போயிடுச்சு, அது பெங்களூர்கிட்ட போயின்னு இருக்குது. இப்போ ஆதி ஆமத்துலேருந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாருன்னு போய் யாத்திராமம் வந்து வனாந்திரத்தை பார்த்துட்டோம். அப்புறம் உபாகமம் வரைக்கும் வந்தாச்சு. இப்போ மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்கு போனால் என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். ட்ரெஸ்ஸு போடாத காலம் அது. எப்படி ட்ரெஸ்ஸு இழந்தான்றதுலேருந்து ஆரம்பிக்கும். தப்பாக சொல்லலை, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். இன்றைக்கி டேட்டுக்கு யாருக்காவது விரோதமாக இருக்கிறீங்களான்னு கேட்டால், என் மாமியார், மருமகனாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், சரி அதுங்களாவது சும்மா இருக்குமா? அதுங்க என்ன ஏஜ் ஆனாலும் சரி, பழைய ஆவி இறங்கிடுது. வாலிபரை போல் டாய் அப்படின்னு அவரு வேஷ்டி மாட்சி கட்டி நிற்கிறார் இல்லையா மாமனார், லாபான் போல். சரி, இவன் மருமகனே மாமனார் ஆகிற ஸ்டேஜ் வந்தால் கூட சரி, அது ஆயுசு கத்தர் கொடுத்துருக்கார், நல்லது. இவ்வளோ பெரிய ஒரு பிக் ஃபேமிலி ட்ரீயில் இருக்கிறோமேன்றதெல்லாம் இல்லை. இவன் சின்ன பையன் ஏதோ சொல்லிட்டான், நம்ம பையன் மாதிரிலாம் எடுத்துக்காது. மீசை முறுக்கு இருக்குதோ இல்லையோ, இப்போ சபையில் அதை வேறு எடுத்து சொல்லிட்டோன்னா, அது சண்டைன்னு வரப்போ அது மீசை இருக்கிறதோ ஜிப்பாவோ அது வெள்ளையோ சொல்லையெல்லாம் தெரியாது. அவனை வண்டியாக திட்டுறது, மருமகளை திட்டுறது, இதுங்களும் சும்மா இருக்கிறது. ஆனால் அதுங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து வேறு, இதுங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து வேறு. இதில் நடுவில் நான் நிறைய அம்பையர் வேலைலாம் பார்த்துருக்கேன். சரி விடு, நடுவில் விசில் தான் இல்லை நம்ம வாயில். இந்த டோஜோவில் பண்ணுவாங்க இல்லையா, பாக்ஸிங்கில் நடுவில் ஒரு அம்பையர் நிற்பார், விலைக்கு விடுவார், அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன்.
2-3 வாங்கியும் இருக்கிறேன் இதுங்கிட்ட சொல்கிறேன். அவனை அடிக்க போய் என் மேலே பட்டிருக்கு இல்லையா? இது மாதிரி எவ்வளோ அடி வாங்கியிருக்கிறேன் கிறிஸ்துக்குள்ள. இல்லை, சொல்ல வர்றது என்னென்னா, விரோதமாக பலப்படணும்னா அது இல்லை. சுபாவ பிள்ளைகள், எனக்குள்ளே ஒரு இஸ்ரேல் இருக்கிறது, எனக்குள்ளே அந்த பாரம்பரியத்தின் கட்டுகள் இருக்கிறது, எனக்குள்ளே பல காரியம். இது யாருமே நம்ப மாட்டாங்க. இந்த ஆப்ரேஷன்ஸ் யாருக்கும் புரியவும் புரியாது. ஆனால் பரலோகம் மட்டும் பார்த்து கொண்டு இருக்கும், ராஜ்யம் பார்த்து கொண்டே இருக்கும். 1000 பேர் அந்நிய பாஷை பேசினா அது செவிச்சாய்க்காது. இது ஒரு மனசு அந்நிய பாஷை பேசுங்க வேணாம்னு சொல்ல. ஆனால் இந்த படிவத்துக்குள்ளேயே ஒரு ஆத்மா வருகிற பொழுது பரலோகம் கூர்ந்து பார்த்து கொண்டு. த பர்பஸ் ஆஃப் அனாயிட்டிங். வர்றோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், போகிறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. என்ன எல்லாரும் பேசுகிறாங்க, நல்லது, எல்லோரும் பேசுங்க, தேவபக்தி உண்டாகும். மூச்சோன்னு அந்நிய பாஷை பேசுகிறல்ல, இந்த கண்ட்ரோல் இல்லை பாருங்கள். இந்த பாரு இப்போ தான் வீட்டில் இருக்கவங்களும் என்ன சொல்லுவான், பைபிள் தூக்கின்னு போகிறான், ஜபம் என்ன, உபவாசம் என்ன, வெள்ளையும் சொல்லியும் என்ன, வாயை திறந்தா கோவம் கெட்டு போச்சு, கோவமாக இருக்கான், கண்ட்ரோல் இல்லை இல்லையா? அதுதான் சொல்கிறேன், உங்களுக்கு முதல்ல இந்த ப்ராக்டிஸ்குள்ளே வரணும். இது சபை சொல்லி தருமோ தெரியாது எனக்கு, ஆனால் ராஜ்யம் விட்டே கொடுக்கா இந்த சத்தியத்தை. இது ராஜ்யத்தினோட நீதி. அபிஷேகம் பண்ணப்பட்டுருக்க ரொம்ப சந்தோஷம். ஆனால் இஸ்ரேலுக்கு விரோதமாக பலப்படுகிறாயா? ஏன்னா அப்போதைக்கு டேட்டுக்கு இஸ்ரேல் தான் இப்போ மெயின் மேட்ராக நிற்குது. ஒன்று யூத ராஜ்யம், அடுத்தது இஸ்ரேல் ராஜ்யம். யூத ராஜ்யத்தினுடைய ராஜா இவர், இஸ்ரேல் ராஜ்யத்தை பார்க்கிறார். நம்ம காட்டில் ஏதாவது நல்ல சத்தியம் இருக்கா? இல்லைடா, அங்கே போனால் இருக்கிறதும் மொழியாயிடும். நிறைய ஜனம் நல்ல பிரபலமான போதுங்க, சரி ஒரு வேதாகம கல்லூரி பையனை அனுப்பலாம், விருத்தி அடைவான். நம்ம தான் இப்படி கிடக்கும், அவனாவது கொஞ்சம் நல்லா வரட்டும். நான் உண்மையாக சொல்கிறேன், நம்ம தான் இப்படி இருக்கிறோன்னா அதனோட அர்த்தம் தாழ்ந்து அப்படி சொல்ல. சரி, அவனாவது போய் 4 இடத்த பார்த்து சீக்கிரமாக டெவலப் ஆகும். அவனும் போல கர்த்தரும் அவன் அனுமதி. இது நடந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ அனுப்பிச்சா அவன் இங்கே இருக்கிறதோட அங்கே கெட்டு குட்டீஸ்வராய் சின்னாபனமாயிடும். யார்? அந்த சபையா, அந்த போதகரா, சபையாரா? கடைசியில் பார்த்தா அவங்க பாஸ்ட் பசங்களே நம்ம ஏலியன் குமாரர்கள் மாதிரி ஆகிட்டாங்க. நல்லவேளை இது தப்பி பிழைச்சது இந்த ஆத்மா வாலிபன். இது வேதாம கல்லூரியில் ரசிக்கப்பட்டதே பெரிய விஷயம். அங்கே இருக்கிற விஷயம் தெரியும் உங்களுக்கு. அங்கேருந்து காக்கப்பட்டதே பெரிய விஷயம். நல்ல இடம் நினச்சி நம்ம அனுப்பிச்சா இன்னும் அது டேமேஜ் ஆகிருந்தா என்ன இருக்கிறது. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, கர்த்தர் முன்னே போகிறவராக இருக்கிறார். ஸோ யூதா ராஜா பார்க்கிறார், அங்கே இருக்கிற கரப்ஷன்லாம் தெரியுது. ஆனால் அது இங்கே ஃபாலோ பண்ணக்கூடாது. நானும் சம்பாதிக்க, நீயும் சம்பாதி, இல்லை நானும் அந்த தவறு செய்கிறேன், இச்சே சொல்கிறேன். இப்போது இஸ்ரேல் ராஜ்யம் செய்யுது, யூத ராஜ்யம் செஞ்சால் என்ன ஈஸியாக தானே இருக்குது. அவனும் செய்கிறான், நானும் செய்கிறான், ஜனங்களுக்கு தெரியா. இது பழக்கம் போல் இருக்குன்னு சொல்லிட்டு அவனும் பழகுவான். இங்கே தான் அந்த போதக சூது இருக்கும். இது இந்த வார்த்தை சொல்கிறது நான் வெக்கப்படுறேன், கர்த்தர் என்னை மன்னிப்பாரார். போதக சூது. ஆனால் வேதம் சொல்லிட்டு போதக சிக்ஷை. போதக சிக்ஷை தான் ஜீவ மார்க்கத்துக்கு வழி. அவன் செய்கிறான், ஏன் அவன் செஞ்சுட்டு போட்டோம், அவன் பிள்ளைங்க செய்கிறான், செஞ்சுட்டு போட்டோம். ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இடத்துல ஜனங்க நிறைய பேர் வரமாட்டாங்க. அன்கண்டிஷனல் இடத்துல தான் கிருபை, கர்த்தர் மன்னிப்பார். நேற்று செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறார், இன்னைக்கு செஞ்ச பாவத்தை மன்னிக்கிறார், 4 செய்யப்படுற பாவத்தையும் மன்னிக்கிறாருன்னா அவ்வளோதான். அவுத்து போட்டு சுற்றுற கேஸ் இதுங்க. ஆரோன் ஆராதனை இது. கடைசி நாட்கள் இது என்ன காலத்தில் வாழ்ற ஓல்டு ஃபெல்லோ மாதிரி பேசுன்னு இருக்கிற ஆள் பார்த்தா சின்ன பையனாக இருக்கான், பேசுறது பார்த்தா கேழமாக இருக்குது. இது சரிப்பட்டு வராது. ஓல்டு பாக்ஸ், இது ஓல்டு ஸ்பீக்கர் பாக்ஸ், ஓல்டு ரேடியோ மாதிரி ஆகிட்டேன் நான் சில இடத்துலலாம். அப்புறம் குத்துது கொடையிட்டு நான் வண்டி புதிச்சிக்கிறான். சரி, இது பழைய பெருங்காய டப்பா, அப்போ ஸ்பீக்கர் பாக்ஸு பெருங்காய டப்பா ஆக்கியிருக்கான், காரணம் இருக்குது அப்படின்னு. இல்லை, ஏன் சொல்கிறேன்னா, இது பலப்படுகிறதுன்றது இப்படி பலப்படும். கிருபையில் பலப்படுங்க, புதிய ஏற்பாடில் சொல்ல. அது எதுக்கு சொல்கிறதா? கீழ்ப்படிதலுக்காக சொல்கிறது. இங்கே டைரெக்டாகவே சொல்லுது, இஸ்ரேலுக்கு விரோதமாய் பலப்பட்டோம். யாருக்கு விரோதம் பலப்படக்கூடாது? நம்ம வீட்டாருக்கு விரோதமா? அதாவது நான் சொல்ல பழக்க வழக்கங்களை சொல்கிறேன். இது என்ன ஒரு நாள் விஷயம்டா. அந்த ஒரு நாளுக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணுற? ஒரே ஒரு நாள் கல்யாணம் முடிஞ்சு சாந்தி முகூர்த்தம், அந்த ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச மறுநாள் உங்கள் சபையில் அட்டென்ஷன் கொடுத்துட்றோம். ஒரே நாள் அந்த சபையில் போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடும். எந்த சபையில்? அது அருள் இருந்த மாதிரியே வாழ்க்கைன்னு சொல்கிற சபையில். கேத்தலிக்கா? அங்கேருந்துனே வந்த
ஆமாம், இப்போ மறுபடியும் தாய் சபைக்கு போகிறேன், கல்யாணம் வந்து தானே பண்ணுறேன். மெம்பர்ஷிப்லேருந்து லீடர்ஷிப்லேருந்து நம்மக்கிட்ட தான். தசபாகம்னா என்னன்னு தெரியும், அதெல்லாம் பழகிட்டோம் இல்லையா, கொடுத்தோம் பழகிட்டோம், வாங்கி நீங்கள் பழகிட்டீங்க, அது கண்டிப்பாக இங்கே வந்துடும். அட்வான்ஸ் புக்கிங் மனைவியுடைய தசபாகம் சேர்ந்து வரும். இப்போ பாஸ்டர் தள்ளாடுறாரு, என்ன சொல்கிறேன்னு தெரியல. இது குடும்பமாகவே சொல்கிறேன், சபையே சொல்கிறேன், பலவீனப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். அதுக்கு எப்படி பதில் சொல்லுவாங்கன்னா, போகாதுன்னு சொல்ல மாட்டான், போகணும்னு சொல்ல மாட்டான், கர்த்தரவங்களை நடத்துவார், கர்த்தரவங்களை நடத்துவார். இதா பேச்சு. போனால் அப்படியே போயிடும், திரும்பி வந்தால் நல்லா ஆடலாம். ஆனால் முதல்லேருந்து ஏதேன் தோட்டிலேருந்து வர வைப்பேன், பரவாயில்லையா, கொஞ்சத்தில் திருவிருந்து கொடுக்க மாட்டேன், திருவிருந்து பக்கமே வந்துடாது, போய் ஃபஸ்ட்லேருந்து வா, முழங்காலே நந்து போறியா நீ, அது அவன் மயங்குவான். நீங்கள் முழங்கால் படிக்கிட்டாலும் கத்திர மயக்க முடியாது. அதெல்லாம் தெரியும், சத்தியம் தெரியும், எல்லாம் தெரியும். உயர் ரக சத்தியம் வந்துச்சு. அப்போ சொன்னேன், யாருமே சொல்லாதெல்லாம் சொல்லிருந்தீங்க ஐயா, உமக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். யாருக்காக? பாஸ்டருக்காக துதிக்கிறேன். பாஸ்டர் கர்த்தருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறார் பாஸ்டர். ஏன்னா யாருமே இது மாதிரிலாம் போல்டாக பேசுறது. ஏன்னா அப்போது ஆத்மா செழிக்க ஆரம்பிச்சிச்சு, வறண்டு இருந்த ஆத்மா செழிக்குது, உலக ஸ்நேகத்துலேருந்து வெளியே வருது, பர்ஃபெக்ட் சோல். அப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டால், கர்த்தர் உடனே அவனுக்கு ஞானத்தை கொடுக்குறார். கர்த்தர் அவன் யூதாவின் அரணான பட்டங்களாம் இராணுவத்தை யூதா தகப்பனாய் ஆசா பிடித்த எபிராயின் பட்டங்களாம் தானியங்களை வைத்தான். எல்லாம் என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறான். எத்தனை பேர் லேண்ட் வாங்கி போட்டு வானம் பார்த்த பூமியாக இருக்கும். மெயின் ரோட்ல இருந்தாலும் எதுவும் எடுத்து செய்ய முடியாது. அது ஒரு என்னவோ, சுருக்கமாக சொல்கிறேன், அது என்ன மண்டையில் இருக்கோ தெரியாது. எவனை டீ கடை வச்சாவது பழைக்கலாம் இல்லையா? டேய் 100 ரூபா அது வாங்கிக்கிறான், அவனே கட்டி சொல். டெய்லி ஒரு 100 ரூபா இருந்தால் கூட, ஒரு 10 இடம் 100 ஸ்கொயர் ஃபீட் 100 ரூபா வாங்கினா கூட 10 கடைக்கு 1000 ரூபா வருதா? 30 நாளைக்கு 30,000 ரூபா அவனே கட்டி சொல். பத்திரம்லாம் உன் பேரில் இருக்கு, எதையாவது பண்ணி சொல். பயமாக இருக்குது. சரி, உங்கள் அம்மையாவது கூப்பிட்றா சொல்கிறேன், தம்பி பயப்படுது. சரி, தம்பிக்கு 30,000 வருது, நம்ம பென்ஷன் வருது. ஏம்மா நீ போயிட்டீன்னா அவர் பென்ஷன் வரும், அவர் பென்ஷன் அவர் போய் தான் நீ வாங்கின்னு இருக்கிற. இந்த பென்ஷன் வாங்கி பழகிடுச்சுனாங்க, இதுங்க எல்லாருக்கும் வந்துனே இருக்கும். ஜியோ விட்டுன்னு நினைப்பு இதுங்களுக்கு. கடைசி வரைக்கும் தம்பி பயப்படுது, தங்கச்சி பயப்படுது, அப்படி பயப்படுதுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே பண்ணாமல் அது அப்படியே தரிசனமாக இருக்கும். மெயின் ரோட்டில் நடக்கும். இவனும் வாழ மாட்டான், யாரையும் வாழ விட மாட்டான். இந்த மனுஷனுக்கு இருக்கிறதில்ல அறிவை கத்தர் கொடுப்பார். உங்களுக்கு உண்டான உங்களுக்குள் இருக்கிற தாளந்துகளை குறித்த ஞானம் வரும். நீங்கள் இந்த படிவத்துக்குள்ளே வந்தால் யாரும் ஜபம் பண்ணியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் மெத்தனை போக்கில் சொல்ல, முதல்ல உங்களை வந்து ஸ்டடியாக பண்ணிக்குவீங்க, உறுதியாக இருப்பீங்க. ஐயா, எங்கள் உயரம் எங்களுக்கு தெரியும், எங்கள் நடை எங்களுக்கு தெரியும், எங்கள் பக்கம் எங்களுக்கு தெரியும், இவ்வளோ தான் போக முடியும். 3 bedroom ஃப்ளாட், ஐயா வாங்க ஐயா எனக்கு 2 bedroom போதும், ஐயா ஃப்ளாட் வாங்கினா லேண்டு போதும், 1000 ஸ்கொயர் ஃபீட் போதும். இல்லை எனக்கு என்னுடைய திராணி என்னன்னு எனக்கு தெரியும். இந்த தெளிவுக்குள்ளே வரும். இது இல்லாமல் எத்தனையோ காலங்கள் சிங்கி நம்ம மோசம் போன நாட்கள் உண்டு. இது முதல்ல செல்ஃப் ரியலைசேஷன். நீங்கள் 2வது வசனம் பார்த்தீங்கன்னாலே, இதெல்லாம் அவன் தகப்பன் பிடித்த இடத்த அவன் தானியங்களை வைத்தான். வைக்கணும்னு அவசியம் இல்லை. தகப்பன் சொத்தை ஞாபகம் இல்லை, தானும் 100 ரூபாய்க்கு போகிறது இல்லை. இதுங்களுக்கு பிரசங்கம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏசு நாளைக்கு வராருன்ற மாதிரி இருக்கும். ஏன் லேண்டு வாங்குறேன்? சரி, கல்யாணம் பண்ணுறேன், அது தனியாக இருக்கக்கூடாதுன்னு பண்ணுறேன். சரி, இப்போ வரி கட்டணும், மெயின்டைன் பண்ணணும். என் தாலி கட்டுறப்ப தெரில உனக்கு, அதுதான் தாலியை கட்டுறது இல்லை, பைபிள் மாற்றிக்கிறோன்றது. வெதண்டவாதமாக பேசும். வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் உண்டாக்குற சுதந்திரம், அதெல்லாம் பேசுறது கிடையாது. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டோடு போயிடுச்சு. ரெஸ்பான்சிபிலிட்டி அதெல்லாம் உருவாக்குறதுக்குலாம் உழைக்கணும் இல்லையா? இப்போ நோவாத நோம்பு கும்பிட்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. வருதுன்றது உண்மை. அதுக்கு சோத்து நம்பியாக இருக்க, அதுக்குன்னு தூங்காமல் இருக்கிறியா, அதுக்குன்னு புள்ள பேத்துக்காமல் இருக்கிறியா, கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறியானா அதெல்லாம் நடக்கும். உழைப்புன்ற ஒண்டி ஹார்ட் ஒர்க்கோ ஸ்மார்ட் ஒர்க்கோ ரெண்டுமே இருக்காது. அதிகபட்சமான ஒர்க் என்னன்னா, அவங்க டாய்லெட்டு போயிட்டு வர்றது, அவங்க சரீரத்தை கொண்டு வர்றது, ஆலயம் வரைக்கும் வந்துட்டு போகிறது பெரிய ஒரு உசுனும். அந்த உட்காந்தோம் பெருசாக 10 மரத்தை வெட்டி பிடிச்சா மாதிரி
எந்த பற்றியும் கவலைப்படுறது இல்லை. கவலைப்படாத இருக்கிறது நல்லது. ஒரு ரீசனபிள் கூட இருக்குவானா, ஒரு புஸ்தகமாவது எழுதணும். உலகத்தில் சொல்லுவான் ஒரு பழமொழி, ஒன்றும் ஒரு புஸ்தகம் எழுதணும், இல்லை ஒரு வீட்டை கட்டணும், இல்லை ஒரு பிள்ளையை பெற்றுக்கணும். மூணாவது சொல்கிறது ஒன்றி நடக்கும், பிள்ளைய ஒன்றி பெற்றுக்கும். அப்புறம் புஸ்தகம் எழுத போகிறது கிடையாது. ஏன் எழுதலாம், அது கிருபை இல்லைன்னோ, நாலேஜ் இல்லைன்னோ. ஆனால் புஸ்தகத்தை காட்டிலும் அதிக நாலேஜ் இருக்கும். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் அதிக நாலேஜ் இருக்கும், ஆனால் 0 hours மாதிரி இருக்கும். செம்ம நாலேஜ், பேசினா பேசிட்டே இருப்பான். ஒரு டாபிக் கொடுத்தா நல்லா பேசுவோம். சரி, அதே புஸ்தகமாக போடு, சரி அதே ரீல்ஸ் எடுத்து ஓட்டு. இந்த காசுக்காக சொல்ல, உன் அறிவு 4 பேருக்கு போட்டோம், படித்தது சொல்லு. வேதம்லாம் சொல்ல, பைபிள் சொல்ல, ஜபம் சொல்ல, தீர்க்கம் சொல்ல. உனக்கு தெரிஞ்ச ஒரு டாப்பிக்கே ரீல்ஸாக எடுத்து ஓட்டு பாரு, என்ன வருதுன்னு பாரு, விளைவுகள் என்ன வருதுன்னு பாரு. யாரை உடம்பு பேசக்கூடாது, அரசியல் பற்றியெல்லாம் தூக்கி உள்ள கொண்டு போய் வச்சுருவோம். நான் சொல்கிறது ஒரு நீதியாக நியாயமாக சொல்கிறேன். ஒரு டாபிக் ஏதாவது விஷயம் தெரியல, ட்ரை டு கிரியேட் ரீல்ஸ் ஆர் புட் இன் ஷார்ட் ஆர் ஷூட் அன் யூடியூப் வீடியோ, ரிலீஸ் இட். ஹூ பாதர்ஸ் யூ? யாராவது தடை செய்கிறாங்களா? இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, முதல்ல உங்களுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஒன்று தெரியும், எது இல்லையோ அது தெரியணும். ஆண்டவரே, பணம் இல்லை ஆண்டவரே. ஆனால் பணம் டைரெக்டாக கேட்டால் வரவே வராது, சத்தியமாக வராது. சாலம்கிட்ட கர்த்தர் சொல்லிட்டார், நீ பணத்தை கேட்கல, எதிராளியுடைய ஜீவனை கேட்கல உனக்கு, அதனால் நான் ஞானத்தை கேட்டப்பட்டு ரொம்ப பிரியப்பட்டு இதெல்லாமே நான் கூட கூட்டி தரேன் அப்படின்ட்டார். அப்போ பணத்தை கேட்காதப்போ கர்த்தரே பெருமைப்படுறார். இப்போ நான் யார்கிட்டயாவது போய் பணம் கேட்டால் எல்லோரும் வசனப்படுறோம். இப்போ கர்த்தர்கிட்ட போய் கேட்டால் அவரும் வசனப்படுறார். ஆனால் நீங்கள் பணமாக கேட்டால் வராது, எழுதி வச்சுக்கோங்க. 2 கோடிக்கு ஜெபம் பண்ணால் 2000 அம்சம் ஆப்து. சரி, ஒரு நாளைக்கு தான் போல இருக்குன்னு நினச்சி 40 நாள் ஜெபம் பண்ணேன், சோறு தெரியலான்னு, ஒன்றும் தெரில. அந்த 2000 ரூபா தான் வந்துச்சு 40 நாளுக்கு சேர்த்து, இந்த ஒரு குறிப்புக்காக. மற்றது ரெகுலராக வருது. இது என்னையே இது அப்போ தான் தெரிஞ்சு, ஐஸ்வத்தை கேட்டால் கிடைக்காது. ஐசு சம்பாதிக்கிற ஒரு பலம் இருக்கிறது. ஐஸ்வர்யை சம்பாதிக்கிறதுக்கு பலம் தருகிற பலம். அந்த பலத்துக்குள்ளே அடைக்கிறது தான் ஞானம். ஸோ நீங்கள் ஒரு பணம் எதுனா தேவை இருந்தாலும் அதை கூட்டுத்தொகை தான், அதனுடைய பலன் தான் பணமே தவிர நேராக பணம் வராது. அப்படின்னா 50 பேரும் உபவாசம் இருக்கலாம். ஏன்னா எல்லா விசுவாசம் சேர்ந்து உபவாசம் இருக்கலாம். தேவைகள் நம்ம உபவாசம் இருக்கிறோம், காரியங்கள் வாய்க்குது, வழிகளை கர்த்தர் திறக்கிறார், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சீரியஸாக கர்த்தரோடு நடக்கிறவங்க, தேவனோடு உறவாடுகிறவங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த இடத்துல முதல்ல உங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க, உங்களை நீங்கள் தற்பரிசோதனை செய்து கொள்ளணும். திருந்த நேரத்துலையாவது அதை பண்ணுங்கள், உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். அப்போது உங்கள் இருக்கிற இடத்துல கடை கட்ட வேண்டிய இடம் இருக்கும், அதில் வீடு கட்டியிருப்போம். சரி பரவாயில்ல, நீ வீட்டுக்கு ஒரு போர்ஷன், கடை ஒரு போர்ஷன் வை, எப்படியோ போட்டு மாத வருமானம் பண்ணியெல்லாம் கொடுத்துருக்கோம். அதை வாடகை வாங்குறது கூட கஷ்டத்துக்கு தான் நம்ம என்ன பண்ண முடியும். வாடகை வாங்கிறதுக்கும் நம்மளுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குன்னா என்ன தான் பண்ணுறது? ஏன் அது மாதிரி சோம்பலாக இருக்கிறாங்கன்னா, இது இஸ்ரேலுக்கு விரோதமாக பலப்படல, அநீதிக்கு விரோதமாக பலப்படல. நோ செல்ஃப் டிசிப்ளின். ஒரு பிரின்சிபல் இருக்கணும் லைஃப்பில். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், எல்லாம் செய்வேன், எல்லோரும் எனக்கு ஃப்ரெண்டு, எவன் என்னெல்லாம் சொன்னால் பார்த்துட்டு வந்து செய்வேன். சரி, வெளிநாட்டுக்கு போகிறோம், நல்ல கட்டிட கலை இருக்குது, அதை பார்த்து வந்து கட்டினா வரவேற்கலாம். அவன் வாழ்கிறான் 10 பேர் கூட ஸ்டே டுகெதரில். நான் வாழ முடியுமா? சொல்கிறேன். இது எதை நம்ம எடுத்துக்கொள்ளணுமோ அதை எடுத்துக்கொள்ளணும். நன்மை தீமை அறிகிற கிருபையை கர்த்தர் கொடுத்துருக்குறார். இப்போ இந்த இடத்துல அவனோட தற்பரிசோதனை பண்ண பிறகு தான் 3ஆவது வருஷம் சொல்லிட்டு கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். நம்ம என்ன நினைப்போம், ராஜ்யபாரம் வந்தோடனே கர்த்தர் கூட இருக்கிற நினைப்போம். கர்த்தர் கொடுத்து பார்க்குற ரட்சிப்பில் உத்தமமாக இருந்தீங்கன்னா அபிஷேகத்தை தரா. அதோடு போயிட்டு வரோம், ஆண்டவரே நேசரே அடுத்த வாரம் வரோம், நாதரே அடுத்த வாரம் வரோம், அண்ணன் பாடுவார், நாங்கள் வந்து சேர்ந்துக்கிறோம், அவர் பாட்டோம் 2 பாட்டு கழிச்சு வர்றோம்னு சொல்லிட்டு முடிகிற டைமில் கூட வருவாங்க. அது 1 மணி நேரம் பாடுறாரு இல்லையா, லாஸ்ட்டில் போய் நாங்களும் ஆராதிக்கிறோன்னு வரவங்களும் இருக்காங்க, சீக்கிரம் வரவங்களும் இருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்ல, அது இல்லை, அது சபை வரவேற்கும். எத்தனை பேர் வர்றாங்க, ராஜ்யம் வந்து உங்களுடைய இன்றைக்கி வந்தீங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு ஒரு பலன் வருது, அன்றன்றுக்குரிய பலன் வருகிறது. கர்த்தர் அவனோடு இருக்க ஆரம்பிக்கிறார். யாரோடு இருக்க ஆரம்பிக்கிறார்? ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்படுகிறவனோடு கர்த்தர் ஞானம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது.
நீலேருந்து பாருங்கள், நீங்கள் நடக்கிற பாதையில் உங்களுக்கு ஞானம் வெளிப்படும். ஒரு ஊரில் இது உண்மையிலே நடந்த விஷயம். அந்த அம்மா கிட்ட கையில் காசு கிடையாது. என்ன, கையில் காசு கிடையாது, கட்டவும் காசு கிடையாது, ஏது போர் எடுக்கவும் காசு கிடையாது, எதுவுமே பண்ண முடியாது. அந்த வெட்டாந்தரையில் ஒரே ஒரு விஷயம், ஜபம் பண்ணிட்டு போங்க ஐயா, என்ன செய்யணும்னு தெரில. ரோட்டில் இருக்குது, நல்ல ஹைவேஸில் இருக்குது இடம். ஜபம் பண்ணி பார்த்தா ஒரே மண் மேடாக தெரிகிறது. சிஸ்டர், மண்ணை குவிச்சு வச்சா கூட இந்த இடத்துல விற்றுருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்தம்மா செம்மண் வாங்கி போட்டுச்சு. செம்மண் வாங்கி கொட்டிடுச்சு ஒரு டிராக்டரில். செம்மண் போட்டுச்சு, ஒரு டிராக்டர் ஃபுல்லாக குவிச்சிருச்சு. உக்காந்துருக்கு கொடை பிடிச்சின்னு. திடீர்னு ஒரு லாரி வந்துச்சு. செடியெல்லாம் விற்கிறோம், அது ஏன்டா என்கிட்ட சொல்கிறேன்னுச்சு. இங்கே வச்சுட்டு போகிறோம், நீங்கள் தான் நர்சரி ஆரம்பிக்கிறீங்களாமே அப்படின்னு அவனே சொல்கிறான். இது என்னடா புதுசாக இருக்குது, நர்சரியெல்லாம் நடத்துகிற அளவுக்குலாம் எனக்கு நாலேஜ் கிடையாது, நான் கை நாட்டுன்னுச்சு அந்தம்மா. நர்சரினா அது வேறு நர்சரி நினச்சிச்சு, எல்கேஜி யூகேஜி. திருப்பி ஃபோன் பண்ணிச்சு, நான் திருப்பி போனேன். ஆமாம் ஐயா, நர்சரி தான் ஆரம்பிக்க போகிறோம், சொல்லுங்கள் என்னான்னு. இவ்வளோ கொடுங்க, முன்பணம் 50,000 கொடுங்க, 1,00,000 ரூபா செடி வைக்கிறோம். ஓ, அதெல்லாம் அந்த ஈரவங்க எங்களுக்கும் தெரியும், நீ 5,000 ரூபாய்க்கு செடி வச்சுட்டு போ, இல்லை நீயே உக்காந்துக்கோ, ஒரு வாரம் கழிச்சு பாரு, விற்றுதுன்னா நாங்கள் காசு தர்றோம், விற்கலையா பேலன்ஸ் நீ எடுத்துன்னு போயிடு. அப்போ என் செடி வாடி போயிடுமே. அப்போ நீ பந்தல் போடு, உன் செடிக்கு பந்தல் போடு, நாங்கள் பார்த்துக்குறோம். ஒரு கேன் தண்ணி வாங்கி ஊற்றலாம், 30 ரூபா தண்ணி வாங்கி ஊற்றலாம். மண்ணாக ஓடுது. மண் வாங்க வரவங்களாம் கேட்குறான், எரு இருக்கான்னு கேட்குறான். அப்புறம் மாடு மேய்க்கிறவங்கிட்ட போய் சொல்லி சாணி வாங்கிட்டு வந்து அவனே ஒரு எருவை ரெடி பண்ணி அவன் பாட்டுக்கு அவன் எரு விற்க ஆரம்பிச்சிட்டான். மண் பாட்டுக்கு மண் எவ்வளோ பிஸ்னஸ் ஓட்டு. செடி விற்கிறவன் அவனே வந்து உக்காந்துட்டான். இது சரிப்பட்டு வராது, நான் உட்காந்து விற்றுக்கிறேன், உனக்கு காசு கொடுத்துட்றேன், ஒரு செடிக்கு இவ்வளோ தரேன், மண்ணுக்கு இவ்வளோ தரேன். மேடம் எங்கேயோ போயிட்டாங்க, ஃபோன் அடிச்சு எடுக்கிறதே இல்லை, அவ்வளோ பிஸி ஆகிட்டாங்க. மண்ணுக்காரன் வரான், சாணிக்காரன் வரான், எருக்காரன் வரான், செடி வருது. அதுக்கப்புறம் அவரையோ ஐ எம் சோன் இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு ஆயிடுச்சு ஆண்டி. யார் ஒன்றும் வழி இல்லாத நின்னவங்க. அப்படியே இருக்காது வாழ்க்கை. கர்த்தரவங்களோடு இருக்கிறா, உங்கள் கையின் பிரயாச கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான். உணராமல் அப்படி தான் எப்போ போனாலும் எனக்கு டிஃபன் கொடுத்துன்னு இருக்கும். டிஃபன் வந்து மகன் கொடுக்குற மாதிரி கொடுக்கும். பாஸ்டர்ன்ற ஒரு அன்பில் பார்த்தாலும் டிஃபன் கொடுக்கும். நான் சொன்னேன், இந்த டிஃபன் அப்படியே விற்கலாமே, இதை அப்படியே விற்கலாமா, அது பெரிய பொல்லாப்பா பாவமாக நினைக்குது. டிஃபன் விற்கிறது கௌரவ குறைச்சல் நினைக்கல. ஐயோ பசின்னு வராங்க, அவங்ககிட்ட எப்படி போய் காசு வாங்குறது. ஐயோ இந்த மாதிரிலாம் இருந்தால் முடியாது, இட்லி கடை போடும், நான் உட்காந்துக்கிறேன் கடையில், நீ எடுத்து போய் எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டி. நல்லா நம்ம உட்காந்துனா அதுக்கப்புறம் வியாபாரம் தானே செழிக்க ஆரம்பிச்சு. ஒரு 2 இட்லி 10 ரூபா அந்த காலத்தில். அதுக்கு சட்னி, அதுக்கு சாம்பார். அவன் இதுக்கு கலப்படம் இல்லாத வில்லேஜ் பேக்ரவுண்டு. இந்த அம்மா கலப்படமாக செஞ்சது. அவன் ருசி நல்லா 2 இட்லி சாப்பிட்றான், 6 இட்லி சாப்பிட்றான். அப்புறம் குடும்பம் வந்து இட்லி கடையாகவே ஆயிடுச்சு. அது இது ஒரு வருமானமாகவே உண்டாகுச்சு. அப்புறம் அந்த மாதிரி சொல்லிச்சு, எலிசாவை போல் நான் உங்களை பார்க்குறேன், ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன், சொல்லலை உங்ககிட்ட, ஆனால் ஒரு வருமானம், எனக்கு என்ன பலன் தெரியாது, படிப்பறிவு கிடையாது, என்ன செய்யணும்னு தெரியாது, ஆனால் கொடுக்குறத குணம் மட்டும் கர்த்தர் எனக்கு கொடுத்துருந்தார். நான் கொடுங்க நல்லது, ஆனால் அதை கொடுக்கறதுலே ஒரு கேஷாக பார்க்க பாருங்கள். உங்களுக்கும் தேவைப்படும், நாளைக்கு உங்கள் சந்ததிக்கும் தேவைப்படும். அப்புறம் இட்லி அப்படியே மற்ற பிரேக்ஃபாஸ்ட் ஆச்சு. அப்புறம் காலேஜ் படிக்கிற பசங்களும் அந்த காசு கொடுத்தாங்க. ஆண்டி எங்களுக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுங்க, நைட் டிஃபன் கொடுங்க. பாருங்கள், அப்படியே கர்த்தர் பலிக்கு பெருக செய்ய ஆரம்பித்தான். நாளடைவில் அது பிஜி ஹாஸ்டலாகவே மாறிச்சு. இதெல்லாம் வந்து இந்த 26 வருஷத்தில் எத்தனை சபையை நான் கட்டினோட எத்தனை வியாபாரத்தை உருவாக்குனன்றதுனா அது பட்டியல் பெருசாகவே இருக்குது. இதில் 3 பிரியாணி கடை இருக்குது, ஃபாஸ்ட் ஃபுட் ஆரம்பித்து கொடுத்து 3 பொண்டாட்டி ஆனவங்களாம் இருக்கிறான். அது நெகட்டிவாக போனால் நம்ம என்ன பண்ண முடியும்? வருமானம் வரத்துக்கு நம்ம சொல்கிறோம், ஓரம் வந்துச்சு வருமானம் அவனுக்கு. ஆட்ட மென்ன பேசிய வார்த்தை என்னன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதாவது உங்களுக்கு கர்த்தவங்களோடு கூட இருக்கிறான். அதுக்கப்புறம் அவன் இன்னும் அழகாக எழுதப்பட்டிருக்கான். பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்டில் நடந்த வழிகள் நடந்து இப்போ என்னவா மாறுது? யோசேபாத்துக்கு தகப்பன் யாருன்னு கேட்டால் தாவீதா மாறிடுறார். அதுக்கு முன்னாடி என்ன நடக்குதுனாக்கா, தன் தகப்பனாகிய ஆசா பிடித்ததுன்ற 2வது வசனத்தில் இருக்குது. 3வது வசனத்தில் தகப்பனே மாறுறார். அதனோட விஷயம் என்னன்னாக்கா, பயாலஜிக்கல் ஃபாதர் அது, இது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். ஒரு சத்தியத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லையா?
அதுக்காக தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கின்படி நடவாமல் அவருடைய கற்பனைப்படி நடந்தது. இஸ்ரவேல் என்பது இப்பொழுது பொல்யூட்டட் ஃபோக். இது மாசுபடுத்தப்பட்டுச்சு. இஸ்ரவேல் பேர் தான் இஸ்ரவேல். கிறிஸ்டியன் என்ன பெண்டிகாஸ்டல் சபையை சொல்ல, அதுதான் நாங்கள் தான் பரிசுத்தன்ற பேருக்கு வந்திருக்கு இல்லையா, நாங்கள் தான் போவோம் பரலோகத்துக்கு. இப்போ அதெல்லாம் ட்ரெண்ட் மாறிடுச்சு. நாட்கள் போக போக மாசுபட ஆரம்பிச்சிடுச்சு. அது பார்த்து டக்குன்னு கணிச்சிட்டான் அந்த மனுஷன். சரி, அது பழைய பேனரில் இருக்குது, பாரம்பரியமாக இருக்குது, இத்தனை வருஷம் சேர்ந்து சபை, அதெல்லாம் என்ன அட்டுவணி இருந்தாலும் அதில் போய் சில பேர் இருப்போம். சபையை விட்டுறக்கூடாது, சபையை நம்ம கைவிடக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி கும்பலாக இருக்கிறது சில பேருக்கு பிடிக்கும், தனி தாராதிக்க பிடிக்காது. லெஸ் நம்பர்ஸு ஒரு மாதிரி இருக்கும், நம்ம ஊழியத்தில் உழுந்துட்டா மாதிரி இருக்கும் சில பேருக்கு. இல்லை உழுந்த பாஸ்ட்டுக்கு நம்ம சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இவன் அடுத்த வாரம் என்ன ஆவான்னு தெரியாதுன்ற கேள்விக்குறியோடு இருக்கும். அதெல்லாம் கிடையாது. இது ரொம்ப தெளிவு, அந்த புத்தி தெளிவு அழகாக இருக்கும். நான் க்ரௌடை பார்க்க மாட்டேன், நான் பேக்ரவுண்ட் பார்க்க மாட்டேன், நான் கர்த்தரை நோக்கி பார்க்குறேன். ஆனால் ஒன்று உறுதி, நான் இதன்படி நடக்கவே மாட்டேன். நோ கூல் கிறிஸ்டியனிட்டி ப்ராக்டிஸ். கூல் கிறிஸ்டியானிட்டி ப்ராக்டிஸ்னால் என்னன்னா, குளிர்ந்து போகிறது, எல்லாத்துக்கும் ஒத்து போகிறது. எல்லாத்துக்கும் ஒத்து போனால் நம்ம வாழ முடியும். முகஸ்துதி இருக்கும். டப்பு டப்புன்னு இருள் வெளிச்சமாகும், டப்பு டப்புன்னு வெளிச்சம் இருளாகும். கல்யாணம் இருக்கும், ஏதோ சுச்சுவேஷனில் 6 மாதத்தில் உடஞ்சி நிர்மூலமாகி போனவன் தான் திரும்பி வராத அளவுக்கு 6 மாதத்தில் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். 6 மாதத்துக்கு வாழ்க்கையில் விட்டா சாமின்னு போயிட்டுருப்பான், இல்லை நம்ம போயிட்டுருக்கோம். அப்படியே 7 மாதம் 8 மாதம் அப்படியே வருஷக்கணக்கான அந்த வரவே வராது முடிவு பண்ணி, பிள்ளைக்கு ஒரு பொண்ணு பாருங்க பாஸ்டர், என் மாளுக்கு ஒரு மாப்பிள்ளை பாருங்க பாஸ்டர், ஏன் அவ்வளோ நாள் கல்யாணம் வரல, பாப்பா ஒன்றும் அமையல, எல்லாம் வந்ததெல்லாம் வெவ்வேறு சபை தான் வந்துச்சு, நம்ம சபையில் எதுவும் வரல, இல்லை அப்போ எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, ஏதோ ஒன்று அந்த பாஸ்டர் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி சொல்லி அவன் தலையை கழுவி இறக்கத்தில் போய் மாட்டிக்கிறவனும் இருக்கிறான், கமிஷனுக்கு போய் மாட்டிக்கிறவனும் இருக்கிறான். கட்சியில் இதுக்கு ஒரு திருமணத்தையும் பண்ணி இப்போ தானே ஆதார் இதெல்லாம் அப்போல்லாம் கிடையாது. அப்புறம் கல்யாணம்லாம் முடிஞ்சோன்னா ஒரிஜினல் புருஷனும் ஒரிஜினல் பொண்டாட்டி வந்துட்டான் 2 இன்சிடெண்ட்டில். கேள்விப்பட்டு வந்துட்டாங்க. அவங்க எப்பயும் வாட்சில் தானே இருப்பாங்க, என்ன நடக்குன்னு பார்க்காம. அது இவங்களுக்கு தெரியாது. சபைக்குள்ளே சில வேவுக்காரர்களும் இருக்கிறாங்க, அந்த பொண்ணு வீட்டுக்கும் இருக்கிறாங்க, இன்னொரு குடும்பம் பையன் வீட்டுக்கும் இருக்காங்க. ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் இப்படி ஒரு சபையில் கல்யாணம் ஆச்சு. வேவுக்காரர் சொல்ல போய் கல்யாணம்லாம் முடிஞ்சு அழகாக வந்துட்டான் போலீஸோடு. எப்படி இருக்குது எங்களை பார்த்தா? 6 வருஷம்னா என்ன, இல்லை 2 வருஷம் தான் என்ன, அப்படியே சித்துருவோமா? பாருங்கள் எவ்வளோ பர்சம். அது போனவன் வரல, ஏன் லேகியமாக ஆகிட்டான்னு நினச்சிட்டு இருக்கான். எங்கேயோ போய் சுற்றி இருக்காங்க, இது தலை ஒரு கோலமாக திண்ணூறு கோலமானு. நம்ம அப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சா இன்னும் எஃபெக்டிவாக வச்சுருப்பாங்க, நம்மளை வச்சு செய்யணும்னு. இதில் மாற்றவங்களாம் இருக்காங்க. அதுக்கு தான் சொல்கிறது, இந்த கற்பனையின்படி நடவாமல் அதாவது அந்த செய்கையின்படியெல்லாம் நடவாமல் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கூடாது. 1000 இறக்க குரமோடு கண்ணீர் கம்பளையோடு கூட சொல்லுவாங்க. அதாவது இருளை வெளிச்சமாக்குறது, வெளிச்சத்தை இருளாக்கி சொல்லக்கூடிய காரியங்கள் காலங்கள் உண்டு. நிதானிக்கிற, அதாவது கிருபை கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்றால் சத்தியத்துக்கு நிற்பீங்க. 5வது வசனம் சொல்லுது, ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். சும்மா இல்லையா ராஜ்யம், 100 ரூபா கொடுத்து கர்த்தர் பார்க்கிறார். எப்படி இருக்கிறீங்க? நான் சபை சொல்லும் 10 ரூபா தசமாக கூட, அதுக்கு என்ன கொடுத்துட்றேன், 20 ரூபா கொடுத்துட்றேன்னு. 1000 ரூபாய்க்கு 100 ரூபா, 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபா, 1 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபாய் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொடு. 50 லட்சம் வருது மாதத்துக்கு. யாருக்கு? உங்களுக்கே. அப்படியா? அல்லேலூயா, சோத்திரம். அப்படின்னா 5 லட்சம் தசம் ஆகணும். யாருக்கு? இப்போ துணியை அதிர்ச்சியாக இருக்கும். பாஸ்டருக்கு தான். எத்தனையோ வட இந்திய ஊழியர்கள் இருக்கிறார்கள், மலையில் வேலை செய்கிறார்கள், அப்புறம் பாலைவனத்தில் வேலை செய்கிறாங்க, ஏழைங்க இருக்கிறாங்க, அநாதாசனம் இருக்கும், பிளைண்ட் ஸ்கூல் தெரியும், மென்டலி ரிட்டார்டட் ஹோம் தெரியும். அங்கேயே போய் சேர்ந்துருன்ட்டேன் ஒருத்தனை. வேறு என்ன நான் சொல்ல முடியும்? போனான் வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்தான், அவனுக்கு தரேன்னு சொன்னவன் தரவே இல்லையா, மறுபடியும் வந்துட்டான். வா, எதுவுமே இல்லைன்னா தான் வரேன். அப்போ சிலர் மாதிரி வெள்ளியும் என்னத்தில் இல்லை, பொண்ணும் என்னிடத்துல இல்லை.
இயேசு நாமத்தில் எழுப்பினாருன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே ஷாக். கர்த்தர் ராஜ்யபாரத்தை திடப்படுகிறார். சும்மாலாம் கர்த்தர் எல்லாம் இறங்க மாட்டார். ராஜாவாக்கணும் திடப்படுத்த வேண்டியது தானே. ஊழியத்துக்கு அழைச்சோன்னே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டியது தானே. விட்டு பார்க்குறார் எப்படி இருக்கா நம்ம பையன், எப்படியெல்லாம் நடக்குது, நாட்டு நடப்புகள்லாம் எப்படி இருக்கிறது. பிரியமே ரூபவதியே, இப்படியே இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இப்போது நல்லா பர்ஃபெக்டாக நம்ம செட்டில் ஆகிட்டோம் போல் இருக்கும். அவ்வளோதான், இனி யாரும் நம்மளை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. இன்றைக்கி நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா, என் நிலைகள் எப்படி, நிலைப்பாடு எப்படி இருக்குது. இந்த மனுஷன் ரொம்ப தன் ராஜ்யபாரத்தை காத்து கொள்ளுகிறான். யூதா கோத்திரத்தை எல்லாரும் யோசபாத்து காணிக்கைகளை கொண்டு வருகிறாங்க. அவனுக்கு ஐஸ்வர்யம் கணம் உண்டாகிறது. 5வது வசனம் வரைக்கும் 4 வருஷம் காத்து கொள்ட்டார். 5வது வருஷம் தான் காசு வருது. நான் முதல்ல என்ன சொன்னேன், ராஜ்யபுரம் தானே போய் கஜானாவை பார்ப்பேன், என்ன கஜானாவை பார்ப்பேன், அப்படியே ஊந்துருவேன். அப்புறம் அந்த புறம் போவேன், இவங்களாம் யார் இருக்கிறவங்கன்னு பார்ப்பேன். இல்லை, மனநிலை சொல்கிறேன், உத்தமமாக நான் பேசுகிறேன். நீங்கள் என்ன நினச்சி போகிறீங்க? இப்படியா பாஸ்டரு, அவரே சொல்லிட்டாரு. யூடியூப்பில் கட் பண்ணி போட போகிறான். இது பாருங்க, கர்த்தர் நம்மை நம்ப வேண்டும். ரட்சிப்பை கொடுத்து விட்டு பார்க்கிறார். ரட்சிப்பை காத்து கொள்ளுகிறாயா? சபையில் அனுப்பிட்டு பார்க்கிறார். அங்கே வந்தோடனே உபத்திர காலத்தில் இந்த சபை பரலோகம் மாதிரி இருக்கும், பெதஸ்தா கோலம் மாதிரி இருக்கும். சில பேருக்கு சுகமாக்குற ஒரு மையமாகவே தெரியும், விடுதலை பண்ணுகிற ஒரு ஸ்தலமாக தெரியும், பரலோகத்தின் வாசஸ்தலமே சொல்லுவோம். எல்லாம் முடிஞ்சு நல்லா செட்ரைட் ஆகிட்டதுக்கப்புறம் பாஸ்டரை பார்த்தாலே ஃப்ராடு மாதிரி இருக்குன்னுவான். மனநிலை. அப்புறம் அவன் பார்ப்பான், இது சரிப்பட்டு வராது. ஒன்று அபிஷேகம் நிறைந்த மனிதனை தேடி நான் போகட்டும். இப்போ பாஸ்டருக்கு அபிஷேகம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அவன் டெவலப் ஆகிட்டான். அதுதான் யோசேபாத்தே அப்படி பார்த்துக்கலாம். யோசேபாத்துக்கு ஜெயம் இருந்தது, யோசேபாத்துக்கு ராஜ்யபாரம் இருந்தது, யோசேபாத்துக்கு பணம் இருந்தது, யோசேபாத்துக்கு செழிப்பு இருந்தது, செல்வாக்கு இருந்தது, எல்லாம் இருந்தது. படிச்சு கொண்டே இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் வரணும்னா நீங்கள் நடக்கக்கூடாத வழியில் நடக்கக்கூடாது. இஸ்ரேல் நடக்கலாம்னா அது அவன் இஷ்டம். அவங்க செய்கிறாங்க, எல்லா சமயம் செய்து எல்லாரும் அதில் வேற அவன் பண்ணுற பாவத்தில் எல்லாம் சேர்ந்து வர ஊழியரைக்கும் சேர்ந்து இந்த எலெக்ஷன் டைமில் பண்ணுவானுங்க பாருங்க. அவனுக்கு ஒரு பக்கம் பண்ணான்னா இவனுக்கு ஒரு பக்கம் காசு வாங்கிட்டு ஒருத்தன். ஒரு கட்சிக்கு ஒரு பின்னணி இருக்குது. இது என்னடா இது? நம்ம தேவராஜ்யத்தை போதிக்கிறோம், உலகத்தில் நமக்கு அதிகாரம் வேணும் இல்லைன்னு சொல்லல. இது மாதிரிலாம் போயிட்டு இது ஒரு கும்பலை சேர்த்து வச்சுக்கணும், இது ஜெபம் பண்ணுறேன்ட்டு. இவன் எது ஜெபம் பண்ணுறானோ அதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தன் வரான். நீங்கள் நாட்டில் நடப்ப ஜெபம் கேட்கப்படலையா, நாஸ்திக பத்திரிகைலாம் கேட்குது. நம்மளை மாதிரி அடிப்படை ஊழியர், சின்ன ஊழியர்கள் எல்லாம் கூப்பிட்டு கலாய்க்கிறான். அம்பிட்டு ஜெபம் பண்ணிங்க, கட்சியில் நாங்கள் தானே வந்தோம், நான் போலடா அதுக்கு, எங்கள் அண்ணன் செஞ்சாண்டா அது. அப்படியா? சொல்லுங்க அண்ணங்கிட்ட, நம்மளை பார்க்க சொல். இப்படி ஆயிடுச்சு. ஏன் அது? அவன் செய்யட்டும், இஸ்ரேல் செய்யட்டும், நான் செய்யக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது செய்யக்கூட லிஸ்ட்டு வச்சுருக்கீங்களா? இஸ்ரேலுக்கு விரோதமாக பலப்பட்ட ஒரு லிஸ்ட்டு நீங்களே எழுதி வச்சுக்கோங்க. ஒரு புஸ்தகம் எப்போவுமே பைபிள் படிக்கிற கூட வச்சுக்கோங்க. கர்த்தர் சொல்கிறத எழுதுங்க, உங்கள் அறிக்கையும் எழுதி வைங்க. இதெல்லாம் நான் செய்யவே மாட்டேன். ஆனால் கர்த்தர் பெரிய படுகிற மாதிரி இருக்கணும். அது வார்த்தையோடு சம்மந்தப்பட்டிருக்கும். ஒருத்தர் ஜெபம் பண்ணார், ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணார். உலகத்திலே நான் தான் தாழ்மையான மனுஷன்னு கர்த்தரோட சமூகம் சொல்லணும். வேற யாரும் சொல்லக்கூடாது. தேவரீர், உலகத்திலேயே நான் தான் தாழ்மை உள்ளவன் என்று நீர் சொல்ல வேண்டும். இன்னொருத்தர் ஜெபம் பண்ணார், உம்முடைய பரிசுத்தத்திலே ஒரு துளி எனக்கு தாரும். நான் சொல்றது நம்ம பரிசுத்தம், நம்ம உபதேசம். பிதாவினுடைய பரிசுத்தத்தில், குமாரனுடைய பரிசுத்தத்தில் ஒரு துளி தாரும், ஒரே ஒரு துளி தாரம் ஐயா. படிக்கிறப்ப கண்ணும் தண்ணி வந்துச்சு. சின்ன லைன். இதில் எவ்வளோ இருக்கும்? எத்தனையோ புத்தகம் எழுதியிருக்கேன். எனக்கு புத்தகத்தை பார்த்து நிறைய நன்மைகள்லாம் நடந்திருக்கு, படித்தவங்கலாம். அதை விட்டுருங்க. இந்த மனசு யாருன்னே தெரியாது. நானும் தேடி பார்க்குறேன். அது கர்த்தரை எழுதி என் கையில் கொடுத்தாரான்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆசிரியர் தெரில. முன்னாடி பக்கம் கிழிஞ்சிருக்குது, பின்னாடி பக்கம் கிழிஞ்சிருக்குது. நம்மளும் அந்த பேச்சுக்கு ஃபோன் நம்பர் போடும், ஏதோ ஒரு தொடர்பு வரணும்னு. அது ஒரு உத்தம ஊழியன்.
உம்முடைய பரிசுத்தர் ஒரு துளி தாரும். பாட்டெலாம் இல்லை, டைரக்டு லைன். உம்முடைய இன்னொருத்தன் எழுதியிருக்கான், உம்முடைய தாழ்மையில் உலகத்திலே நான் தான் தாழ்மையிலாம் இருக்கணும், உலகத்தில் நான் தான் மனக்காரனாக இருக்கணும் ஆண்டவரே ஜெபம் நிறைய கேட்டோம். அதுக்கு பின்னாடி ஸ்டோரி நிறைய சொல்லலாம். நான் இதை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால் கேட்டேன். இல்லை வரம் கேட்கறதுக்கு 1000 கூட்டம் ஊழியக்காரங்களே நிறைய பேர் வரம் வாங்கிறதுக்கு. பரிசுத்தம் வேணும், தாழ்மை வேணும். இன்னொரு லைன் எழுதியிருக்கார், கல்லான இருதயம் எடுத்து போட்டு சதையான இருதயம் வைக்கிறீர் அல்லவா, அது உம்முடைய இருதயத்தையும் எனக்கு வைத்தார். இன்னொருத்தன் கேட்டுட்டான், என் கண்கள் அல்ல, கண் சரத்துக்கு வெளிச்சமாக இருக்கு, உம்முடைய கண்களை வைத்தார். பக்கத்தில் நிற்க முடியாது. ஏசு அவர் அப்படி நவர முடியாது, அவரே நொந்துருவார். இது பார்த்தார். இது ஒன்று தான் ஜப குறிப்பு. இந்தியா தாரோம், ரட்சிக்கப்படணும், வட இந்தியா போகிறேன், பீகார் இந்த இதெல்லாம் கேட்டு ஏசு வரைக்கும் சலிச்சுட்ருக்கோம். எத்தனை பேர் அப்படி புறப்பட்டுருக்கிறீங்க? கூப்பிட்டதுன்னா ஒருத்தனை பொன்னாடி சண்டை போட்டு பீகார் போகிறான் ஒருத்தன். எங்கே போகிறேன்? பீகார் போகிறேன். ஊழியத்துக்காக இல்லை, வீட்டில் சண்டை. சரி, நான் எதுக்கு ஏன்னா சொல்ல போய் அப்புறம் வேறு மாதிரி ஆகிட போகுதுன்ட்டு நான் விட்டேன். இதெல்லாம் அப்படி கிடையாது, வெரி ப்ராக்டிக்கல். மிஸ்ஸே ஆவார், சொல்லாலும் மிஸ் ஆக மாட்டார். அவரால் இப்படி நவர முடியாது. இதை தேவனுடைய வழியிலே சொல்கிறேன். நான் அதிகமாகவே கேட்கல. பிரசங்கங்கள்லாம் சுற்றி வரைச்சி வர்றதெல்லாம் இதுதான், தேவசாயலுக்கு தான். வரம் வேணும், கையை ஒழுக்கணும், 10 பேர் ஓடணும், அக்கினி வேணும், அதெல்லாம் கிடையாது. உங்களுடைய கண்கள் எனக்கு தார். நான் சுத்தமாக பார்ப்பேன் எல்லாரையும். என்ன, உங்களுடைய இருதயம் மட்டும் எனக்கு கிடச்சிச்சுன்னா எல்லாமே ஃபுல்லாக ஃபினிஷ்ட். நான் ஒரு இயேசுவாகவே உலாவேன். இன்னொருத்தர் சொல்கிறான், தாழ்மை என்று உலகத்திலே நான் தான் தாழ்மைலாம் இருக்கணும். அந்த அளவுக்கு எனக்கு தாழ்மையை கற்றுத்தாரோம், போதித்தரும். இந்த தாழ்மை எனக்கு போதித்தரும். தெரியாத தாழ்மைனா என்னான்னு தெரிஞ்ச மாதிரி 1000 பேர் சொல்லலாம். இதுதான் தாழ்மைன்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இந்த மனசு சொல்கிறான், தாழ்மை எனக்கு போதித்தரும். நம்மளுக்கு பைபிள் நாலேஜ் வரணும், நம்மளுக்கு இன்னும் டெவலப் ஆகணும். இப்படி தான் நம்ம ஜெபம் பண்ணணும். இல்லை ஆத்துமாக்களை தாரும், தசமாக வாங்கி சாப்பிடுவோம், இந்த மாதிரிலாம் ஜெபம் பண்ணணும். ஆத்துமா பாரத்தினாலே ஜெபிக்கும். ஜனம் சேர பணம் வருது இல்லை, அதுக்கு பின்னாடி ஒரு இன்கம் இருக்கா இல்லையா? இந்த ஜபங்கள் நிறைய நடக்கும். இதுக்கு சோர்த்தன் இல்லாமலாம் ஜபம் பண்ணுவோம். எல்லாம் ஆளெல்லாம் சேர்த்து வச்சு ஜபம் பண்ணுவோம், கை கொத்து ஜபம் பண்ணுவோம், முட்டி மோதி ஜபம் பண்ணுவோம். இதெல்லாம் நடந்துருக்கு. நான் சொல்லுது தனி மனிதனாக எழுந்து சத்தத்தை உயர்த்திலாம் ஜபம் இல்லை. இது ரொம்ப மானசீகமான ஜபம். இது இயேசு எப்படி எடுத்திருப்பார் தெரியுமா? உலகத்திலேயே எனக்கு தாழ்மை உள்ளவனாய் நான் மாறப்படும். வேறு எதுவுமே அது இருந்துச்சுன்னா போதும் ஐயா, நான் உங்களுக்கு நெருங்கி இருப்பேன் ஐயா. பெருமை இருக்காது ஐயா, பெருமை இருந்தால் நீர் எதிர்த்து நிற்கிறீர். நம்ம ஜாபெல்லாம் அவன் இப்படி பண்ண ஆண்டவரே, அதனால் நான் இப்படி பண்ண. நம்ம ஸ்டோரி சொல்கிறதுக்குள்ள அவர் இரிட்டேட் ஆகிடுவார். ஏன்னா தெரியாதா எனக்கு? ஆரம்பத்தில் இந்த ஆதி ஆமத்துலேருந்து இப்போ இருக்கிற தேவன், அதுக்கு முன்னாலேருந்து இருக்கிற தேவன் தெரியாத அவருக்கு நம்ம என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த யோசேபாத்துடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு கர்த்தரை தன் வசப்படுத்துகிறதை வைத்திருக்கிறார். தேவன் ராஜ்யப்படுத்த வைத்து ஸ்திரப்படுத்த ஆரம்பித்தார். 5வது வருஷம் வரைக்கும் வந்துச்சு. ஆபிரகாம் புறப்பட்டு வருகிறார். 7வது வருஷம் தரிசனமே ஆகிறார். அந்த சாப்டர் ஆதியாகமம் 12 முடியத்துக்குள்ளே ஐஸ்வர்யம் வந்து சேர்ந்துடுது. ஆனால் ஒவ்வொரு வசனமும் அவர் கடந்து போன பாதைகள் நீங்கள் நினைக்கிற பொழுது சாதாரண விஷயமே இல்லை. யோசேபாத்தே யோசேபாத்தே எங்கேயா இருக்கிறீர்? தகப்பனே ஷிஃப்ட் பண்ணிட்டான். ஏன்னா ஒன்று மாம்சப்படிவு போயின்னு இருக்கும். இது எங்கள் பாரம்பரியம், எங்கள் அப்பா திட்டு வரணும். இல்லை எங்கள் வீட்டிலே தென்னை மரம் சுற்றி தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம், ஜெகஜோதியாக ஒரு பாலைவனமாக, இது சோலைவனமாக இருந்துச்சு. இதை படுவாய் எல்லாத்தையும் வெட்டி விட்டானேன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு கால ராஜ்யபாரம் என் கையில் வந்தோடனே இவ்வளோ பெரிய கிணறு, நான் நிற்கிற இடத்துல ஒரு பெரிய கிணறு, அந்த காலத்தில் கிணறு, இதில் 4 பேர் தண்ணி எடுத்துன்னு போவாங்க நம்ம வீட்டிலேருந்து. அப்படி வந்தவர் தான் இயேசுநாதர். அதில் ஒரு அம்மா கிறிஸ்டின் அம்மா, எங்கள் அப்பா கேன்சர் அப்போ அவங்க தான் ஜெபத்தை இனிஷியேட்டிவ் பண்ணது. இப்போ அவங்களாம் எங்கே இருக்கிறாங்க கூட தெரியாது. கிணறும் இல்லை, அந்த அம்மாவும் இல்லை, எங்கள் அப்பாவும் இல்லை. பார்த்தீங்கன்னா விளைவுகள் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போது ராஜ்யபாரம் நடக்க ஆரம்பித்திருக்கு. 26 ஆண்டு காலம் ஊழியத்திலே கர்த்தரை வைத்திருக்கிறார்.
நான் இதை இப்படி தான் சொல்ல முடியும். இந்த மாதிரி மனுஷன்லாம் அப்படி எழுதி வச்சுருக்கான் புஸ்தகத்தில். எனக்கு உங்களுடைய கண்ணை தாரோம், உண்மை இருதயத்தை தாரோம், எனக்கு தாழ்மையை தாரோம். பொண்ணை கேட்டு கேள்விப்பட்டிருப்போம், 1000 பேர் உட்காரக்கூடிய ஆலயத்தை கட்டணும், தேவைகள் சந்திக்க ஜெபிச்சிருப்போம், ஆட்சி நல்ல ஆட்சி தாருமாண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சிருப்போம். எலெக்ஷன் ஜெபம் 2 குரூப்புக்கும் 2 பேர் ஜெபிக்கிறோம். என்ன செய்யறது? என்ன செய்யறது? இங்கே வந்து அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, ஜெபம் பண்ணுறோம், தீர்த்து சுதைக்கிறோம், இதெல்லாம் ஒன்று நடக்கும். அங்கே போய் ஒரு கட்சியை சார்ந்து அவனுக்கு ஜெபம் பண்ணின்னு இருக்கான். டைரெக்டாக ஜெபம் பண்ணுவான், நமக்கு தெரியாது ஜெபத்தில் போய் என்ன சொல்ல வரான்னு. அவ்வளோ பேக்காவாக இருக்கிறோம். இதெல்லாம் போய் பார்க்குறப்ப கிருன்னு இருக்குது. வேதம்னு சொல்லுது, ஜனத்தில் போவாங்க. ஊழியருடைய பிரபலியம் அந்த மாதிரி. அவன் இல்லைன்னா இவனுக்கு பணம் கொடுப்பானா? இவன் பின்னாடி என்ன மாதிரி இருந்தால் கொடுப்பானா? பக்கம் கூட வரமாட்டான். யாரும் கேட்பான். இது வேற மாகாணம், இது வேற ஒரு கட்டமைப்பு, இது வேற அரசியல். நான் என்ன சொல்கிறேன், கர்த்தருடைய ராஜ்யம் இதெல்லாம் ஏற்றுக்காதையா. இதெல்லாம் வேற மாதிரி ரீட்டேலியேஷன் நடக்கும். ராஜ்யத்துலேருந்து வேற மாதிரி பிரதிபலன் வரும், வேற மாதிரி பிரதிபலன் வரும். தாங்க மாட்டோம். இதுக்குள்ளெல்லாம் போனால் குடும்பம் டிஸ்டர்ப் ஆகிடும். எல்லாம் நல்லாயிருக்கும், குடும்பம் டிஸ்டர்ப் ஆகிடும். அடுத்தது கர்த்தருடைய இருதயம், கர்த்தருடைய வழிகளை அவன் இருதயம் உற்சாகம் கொண்டு ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு பிரியமாக செஞ்சுக்கிட்டு வரான் இந்த மனுஷன். விக்கிரகத்தை தோப்புகளை யூதாவை விட்டே அகற்றுகிறோம். பிரியமான தேவனுடைய ஜனமே, இவனுடைய வாழ்க்கையில் ராஜ்யபாத்தில் 1000 ராஜாக்கள் வரலாம், எத்தனையோ ஜனங்கள் எழும்பலாம். வேத புஸ்தக கையில் எடுத்துக்கொண்டு வீதி வீதியாய் போய் ஆசாரர்கள் பிரசங்கிக்கும்படி அனுப்பி வைக்கிறோம், மிஷினரிஸ் அனுப்புகிறோம். என்னுடைய மாகாணத்தில் வேதம் ஓதணும், வேதம் உரைக்கணும். என்ன இவர்களெல்லாம் அனுப்புவதுக்கான காரணமே லேவியரை அனுப்புகிறோம். இவர்களெல்லாம் அனுப்புவதுக்கு காரணமே ஜனங்களுக்கு அவங்களாம் போதிக்கிறாங்க. என் சட்டம் திருத்தாதியா, நான் போடுற சட்டம்லாம் ஜனங்க கேட்க மாட்டான். சிறைச்சாலை தான் நிரம்பி வழியும். சட்டம் போடுறேன், கேட்க மாட்டான். என்ன ஆனால் தேவனுக்காக நான் போடுற சத்தம் இருக்குது பாருங்க, அந்த சத்தம் சட்டத்தை காட்டிலும் மேலானது. அப்போ கூட சட்டத்தின்படி செய்ய போய் சட்டத்தில் ஒரு ஓட்டையில் வெளில வருவான். இது அப்படி கிடையாது. வேதத்தை வச்சு போதிக்கிற வேத புஸ்தகத்தை வைத்து கொண்டு யூதா பட்டணம்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தாங்க. யாருடைய தலைமையில் என்றால் யோசேபாத்தினுடைய தலைமையில் இதெல்லாம் நடந்தது. 10வது வருஷம் சொல்லுகிறது, ஜனங்களுக்குள்ள கர்த்தருடைய பயம் வந்துகிறது. கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினாலே யோசேபாத்தோடு யுத்தம் பண்ண 14 இருந்தாங்க. சுற்றில் இருக்கிற தேசங்கள் 10 வருஷம் வரைக்கும் தான் 1 மணி நேரத்தில் தியானிக்க முடிச்சு. மீதி சாயந்தரம் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், இது 10ம் நீங்கள் போய் வீட்டில் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். ராஜ்யபாரத்துக்கு எவ்வளோ பேர் ஆசைப்படலாம், சிங்காசனம் எவ்வளோ பேர் ஆசைப்படலாம், அதிகாரத்துக்கும் பதவிக்கு எவ்வளோ பேர் ஆசைப்படலாம். கொடுத்தா தாங்குவியான்னு கேட்டால் தாங்க மாட்டான். சும்மா ஒரு வியாபாரம். என்ன உண்மையிலே நடந்தது சார், இது ஒரு வியாபாரம். சாப்பாட்டு கஷ்டப்படுற குடும்பம், சாப்பாட்டையே கர்த்தர் தொழிலாக தரார் அப்படின்னு சொல்லி டெய்லி 10,000 ரூபா லாபம் மட்டுமே வர அளவுக்கு ஆச்சு. மாதத்துக்கு 3 லட்ச ரூபா. இது 3000 ரூபாய்க்கு வேலைக்கு போகிறது கூட துப்பு இல்லாமல் இருந்த ஒரு சூழ்நிலை. 3000 ரூபாய்க்கு வேலைக்கு போகணும். அப்போ என்ன பத்தும், போயும் பத்தாதே, இருக்கலாமா சாகலாமான்ற சூழ்நிலையில் கர்த்தர் இதே திறக்கிறார். சரி 3 லட்சம் வந்துச்சு. 3 மாதம் ஒழுங்காக இருந்தான். 4வது மாதம் கடை வேறு ஒன்று ஆரம்பித்தான். கஷ்டம் பார்த்து அப்படியே எங்கெங்கெல்லாம் இவன் போகிறானோ அங்கங்கெல்லாம் ஒரு கடை உருவாச்சு. ஒரு கடைக்கு 4 கடை ஆச்சு. 4 கடையிலையும் 4 மறுமணியாட்டி உட்கார வச்சிட்டான். சபையை விட்டும் போயாச்சு, உலகத்தூட்டே இன்றைக்கி போயாச்சு. அத்தனை கடையும் அத்தனை பொம்பளைங்கள் ரன் பண்ணின்னு இருக்காங்க. யார் விட்டு காசு, யார் கற்றுக் கொடுத்தது? இது சின்ன விஷயம் சொல்கிறேன். the more you expect, the more you should be trustworthy. அதிகமாக எதிர்பார்க்குற பொழுது நிறைய சம்பாதிக்கணும் ஆசை, நிறைய சம்பாதிக்கணும் ஆசை எல்லாருக்கும். பொதுப்படையாக சொல்கிறேன், தப்பே இல்லை. ஆனால் அதுக்கு நீங்கள் பாத்திரமாக காமிச்சு கொடுக்கணும். நீங்கள் நம்பிக்கை சம்பாதிக்கணும். இந்த பொறுத்து நான் பண்ணேன்னு சபை எங்கே போனாலும் தசமாக எனக்கு அனுப்பிச்சு சொல்லி என் அக்கௌண்ட் நம்பர் தரேன். இல்லை நான் அது பிரசங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். பழசை நான் நினச்சி பார்க்கணும், நீங்கள் கஷ்டப்படுறப்போ நாங்கள் தான் இருந்தோம், அதெல்லாம் இருக்கும். ராஜ்யம் எல்லாம் சட்டை பண்ணாது.
ராஜ்யத்தை மறுதளிச்சிடும். அப்படி பேசுகிற ஊழியக்காரன் லிமிட்டெட் ஆக்சஸ். அவ்வளோதான், அவனும் விளங்க மாட்டான், அவன் கூட இருக்கிறதும் விளங்காது. போங்க, நல்ல பத்திரமா இருந்து போங்க, பரிசுத்தமாக இருக்கு, அவன் போதும். இது 2 வார்த்தை அவங்களுக்கு எல்லாம் அண்ட சராசம் தெரிஞ்சிடும். அவங்க என்ன சொல்ல வரும்னு கரெக்டாக தெரியும். ஆத்மாவுக்கு தெரியும் என்ன சொல்ல வர்றார் பாஸ்டர், மீதியெல்லாம் அவங்க பார்த்துக்கொள்வான். ஆனால் போகிறதுல நோவினுடைய பயணம். காக்காவாக போய் பயனற்று போயிட்டு வந்துன்னு இருக்கும், புறா போய் ஒளி வேலையை கொத்தி கொண்டு வருது. இது 2 தான். நம்ம ஜீவி அப்படி தான். காக்காவாக இருந்தாலும் வாழ்ந்துக்கலாம், புறாவாக இருந்தாலும் வாழ்ந்துக்கலாம். ஆனால் இந்த கிராண்ட்னஸ் வராது, இந்த பொலிவு இருக்கா, இந்த ராஜ ஜெயக்கமே இருக்கா. பெரிய ராஜா இல்லை, சின்ன ராஜா. சிங்கிள் பெட்ரூமில் வாழ்கிறவன் அவன் இருக்கட்டும், க்ளீன் ஹேண்டு. சிங்கிள் பெட்ரூமில் சந்தோஷமாக பொண்டாட்டியோட வாழ்கிறான், பிள்ளைங்களுக்கு செய்வனே கடமை செய்கிறான், அடித்து புசிக்கிறாங்க, குக் பண்ணுறது தேசம், அதாவது என்ன சொல்லுவாங்க, மாகாணமே தெரியுது. சமைக்கிறது அந்த இடம் ஃபுல்லும் வாசனை. நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா சிரிப்பு சத்தம் கேட்குது வீட்டில், நல்லா டிவி பார்க்குறாங்க, நல்லா உற்சாகமாக இருக்கிறாங்க, நோய் நொடியே கிடையாது, பொருளாக வந்துட்டுருக்க, வீடு நிரம்பி வழியுது, அப்படியே சவப்பட்டி மாதிரி பத்துக்கிறாங்க. அதை சுற்றி பார்க்குறோம். தலைமட்டன்றது குண்டான் தண்ணி, இந்த மாதிரிலாம் நிறைய வீடு நான் பார்த்துருக்கேன். எட்டி விட்டானா தண்ணி ஆளுதான், அது கரப்புறன்றோம் மேலே, ஸ்விம்மிங் பூல் ஆகிடும் வீடு. அப்படி இப்படி நடக்க முடியாது. அப்படியே நாலாம் போனால் சைடில் தான் பாடி பெருசுன்னு இப்படி நடக்க முடியாது நம்ம மாதிரிலாம். ஆனால் உட்காந்து ஜெபிச்சா, உட்காருங்க பிரதர்னா தவளையை கவுத்து போட்டு உட்காடுறான். அவன் வீட்டாமல் அப்படி கீழே உட்காந்துச்சு, கைகளை உயர்த்துவான்னு சொன்னால் ஃபேன் இடிக்கும். இல்லை ஃபேக்ட். ஒரு குண்டான்லேருந்து ஒரு பலகாரமாக வருது. அந்த குண்டான் கவுத்து போட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா, அந்த குண்டானை தூக்குறாங்கன்னா ஒரு பலகாரமாக வரும், ஒரு பதார்த்தமாக வரும். சரி, எங்கே வாஷுக்கு சொல்லலாம் இல்லை, இப்படியே கை தண்ணி ஊற்று அப்படியே கழுவு. இல்லை, எனக்கு சங்கடமாக இருக்கணும். சங்கடமாக தான் கை காஞ்சிரும். இங்கெல்லாம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. கை கழுவுறேன், வாயை கொப்பளிக்கிறேன், எல்லாம் வாயெல்லாம் கொப்பளிச்சுக்கோ, வெளில போய் கூட. ஆனால் இப்படி தான் கை கழுவணும். இங்கே பாத்ரூம் எதனா வருதா, இப்படி கேட்குறான், வருதுனா இப்பயே போயிட்டு வந்துடுங்க, அப்புறம் ரஷ் ஆகிடும். என்னடா இப்போ வருதுன்னு வர கேட்டேன்னு வர மாதிரியும் இருக்குது, வராத மாதிரியும் இருக்குது. இப்படி தான் இருந்துச்சு. திடீர்னு இந்த வீட்டில் ஜபான் எத்தனை நாள் இந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஒரு இடம். இது நெருக்கம் இருக்கிறதே தவிர சந்தோஷம் நெருக்கம் கிடையாது, சமாதானத்தில் நெருக்கம் கிடையாது, பிள்ளை செலுத்தில் நெருக்கம் கிடையாது. இவ்வளோ சின்ன வீட்டில் 3 பசங்களா? இல்லை பெற்றுக்கிறது அது நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற பாஸ்ட் இல்லை, பலிக்கு பிறகு சொல்கிற பாஸ்ட். வீடு எத்தனை மாற்றிடலாமா? இல்லை ராஜ்யத்தை நீதி கேட்டோம், மாற்றலாம் தான் இருந்தோம் கடன் வாங்கி. அதுக்கப்புறம் அப்படியே புருஷன் மட்டும் சேர்ந்து சொன்னாங்க. அப்புறம் 2 பேரும் பேக் வாங்கிட்டோம். வேணாம் இதுக்கப்புறம் யூடியூப் ஆசைகரி, யூடியூப் விசுவாசி இது. அப்புறம் பார்த்தா இது மறுபடியும் கூப்பிட்றாங்க. சரி, நான் இப்போ எல்லாம் என் கழிவு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா, இந்த இடத்துல எப்படி ஊழியம் பண்ணணுன்னு. முதல்ல போய் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டு நான் சாப்பிட்டு வரட்டா எப்படின்னா, இல்லை சாப்பிடுவோம் நீங்கள் தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க. சரி, அன்பு கட்டலை வந்தாச்சு. மற்றதான் இப்போ பிளான் பண்ணிட்டோம் இல்லையா, பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துடணும், கையெல்லாம் கழுவின்னு வந்துடணும். ரொம்ப அவனுக்கு தொல்லை கொடுக்குறேன். ஐயா எதுக்கு தெரியுமா கூப்பிட்டேன், எனக்கு எதிர்பாராத விதமாக 1 கோடி ரூபாய் வந்திருக்கிறது, என்ன செய்யலான்னே தெரில, என்னென்னமோ செய்யலான்னு நினச்சோம், ஜெபம் பண்ணி சொல்லுங்கள். இப்படி ஒரு விசுவாசி இருக்காங்க. அப்புறம் ஜெபம் பண்ணி சொன்னேன். அதே மாதிரி அவங்க செஞ்சு, அவங்க என்ன நினச்சாங்க, நான் வீடு கட்ட சொல்லுவேன்னு நினச்சாங்க, நிலம் வாங்க சொல்லுவேன்னு நினச்சாங்க. நல்ல டேலண்ட் மேன். தொழில் தூங்க சொன்னேன். மாதம் 20 லட்சம் வருது அவங்களுக்கு வருமானம். இப்போ நீ தொழில் துவங்கிக்கோ, முதல்ல திராட்சை தோட்டத்தை நிலவு, அப்புறம் நிலத்தை வாங்க, அப்புறம் வீட்டை கட்டு, வேதாதான் சொல்லுது. நாடகாட்சியாக தானே இருந்தேன், ஆனால் ராஜ்யத்தின் சத்தியத்தில் உத்தமாக இருந்தது. இதெல்லாம் செய்ய மாட்டேன், அதெல்லாம் ஏன் அவ்வளோ சின்ன இடத்துக்கு வந்தது வேண்டிய சூழ்நிலைன்னா, இந்த எதையை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டோன்னு எல்லாராலும் கைவிடப்பட்டான். மென்டல் ஆகிட்டானே சொல்லிட்டாங்க அவங்க சொந்தக்காரங்களாம். யார் நீங்கள் தானே அந்த பாஸ்டர்னு கேட்டாங்க வந்தவங்கலாம். சார் அந்த வீடியோ பார்த்ததுல தான் ஒரு மாதிரி ஆகிட்டான் சார், எங்கள்லாம் பேசுறது இல்லை, எல்லாம் ஒன்றா தான் குடிச்சுன்னு இருந்தோம், கேட்டு பாருங்க குடிச்சானா இல்லையான்னு. கட்சியில் இப்படி மாறிட்டாங்க. சரி குடியை விட்டுட்டான்னு பார்த்தா எங்களையும் குடிக்க விட்றதில்லை, அவனும் குடிக்கிறதில்லை, எங்களை வரவே வேணான்னு சொல்லிட்டான்.
நாங்களாம் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. சரி நல்லது, நாங்கள் விலகி இருக்கிறோம். எப்படி எல்லாருடைய பகையை சம்பாதிச்சுக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஜெகஜோதியாக வாழ்கிற குடும்பங்கள் உண்டு. சும்மாலாம் நீங்கள் ஜெபம் பண்ணால் சமாதானம் வராது. ப்ராக்டிஸ். கிரியை கர்த்தர் பார்க்குறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை என்ன? வாட் இஸ் த இனிஷியேட்டிவ் யூ டேக்கன் டு லிவ் வித் த லார்ட் இன் த லார்ட்? இங்கே வர்றது, இங்கே பரிசுத்தமாக பேச, அங்கே போகிறது, அதுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி போகிறது. யாராவது பகைச்சிருக்காங்களா? பகைச்சா நம்ம அடிச்சுவிடுவோம். சும்மா அது கை காலெலாம் படிச்சனாலும் கோவப்பட்டுரும். நான் சொல்கிறது ஒரே பகைக்குது. காரி உமிழத்தக்கதாக பார்க்குறாங்க, பரிகசிக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, ஃபார் நோ ரீசன். இல்லை என்கிட்ட பேச மாட்டேன், என்ன எங்ககிட்ட இது மாதிரி இப்போ எல்லாம் மாறிடுச்சு. உள்ளான ஜீவன் மாறுது, எல்லாம் அநீதியெல்லாம் வெளியாயிடுச்சு. யோசேபாத்து பர்ஃபெக்ட் லிவிங். சின்ன ராஜாவோ, சிங்கிள் பெட்ரூமோ, சின்ன தாவாரமோ, சின்ன இடமோ, வாடகை விட முக்கியமன். ஜென்யூன் லிவிங் இன் த லார்ட். அதனால நான் உயர்த்தப்படுவேன் தாழ்த்தப்படுவேன்றதெல்லாம் இல்லை. எனக்கு இது பிடிச்சிருக்கு. என்னை சுற்றிலும் தேவ சமூகம் இருக்கிறது, என்னை சுற்றிலும் தேவனுடைய சேனைகள் இருக்கிறது. யாருடைய ஜபத்தையும் நான் போய் நாடியும் போகிறதில்ல, தேடியும் போகிறதில்ல. இதனால் மற்ற ஊழியக்கார தரக்குறைவாக நான் நினைக்கிறேன்னு இல்லை. ஆனால் எனக்கு இதுவே போதுமானதாக இருக்கு. என் இருதயத்தில் ஆராதிக்கிறேன், என் இருதயத்தில் ஸ்தோத்தரிக்கிறேன். நான் இன்னும் கழுவி கழுவி சுத்திகரித்து கொண்டே இருக்கிறேன், காத்து கொள்கிறேன். அட்ட பேசினா பயப்படுறோம். அதாவது கிருபை போயிடுமோன்னு. முத்தா சிந்திரும் கேட்பாங்க, உன் வாயத்தை முத்தா சிந்திரனா? ஆமாம், அது உண்மை. வேதாந்தம் சொல்லுது, பன்றிகளுக்குள்ளே முத்த போடாதீங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட். உலக ஸ்நேதம் 24 மணி நேரத்தில் 25,000 முறை வரும். வந்து தட்டிட்டு போகும், வந்து உங்களை சீண்டிட்டு போகும், வந்து உங்களை எப்படியாவது கரெக்ட் பண்ணிட்டு போயிடும். அதை விழிப்புடன் இருக்கிறவன் தான் ராஜ்யத்தினுடைய புத்திரன். அந்த விழிப்பு இல்லாமல் இருந்தால் கூல் கிறிஸ்டியன். அப்புறம் நம்ம கடன் வாங்கி எல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். பிள்ளை படிச்சிருக்கா, ஒரு லோனை போடு. தெரியாது, இதனுடைய டெப்த்து தெரியாது. போடு, ஒரு லோனை போடு. சரி, அவன் பஜாஜ் வந்திருக்கான், அவன் சும்மா இருக்க மாட்டான். நல்லா இருந்தால் அவனுக்கு பிடிக்காது. அப்புறம் வாங்குன்னு வாங்குவான். முதல்ல வாங்குவாங்கன்னுவான், அப்புறம் வாங்கிட்டோன்னு நம்மளை வாங்குவாங்கன்னுவான். இது வேறு வாங்கு, அது வேறு வாங்கு, இல்லையா? பஜாஜ் மட்டும் இல்லை, என்ன நிதி நேரம் தான் உங்களுக்கு சிபிலை பார்த்தோம், உங்களுக்கு இவ்வளோ சேங்ஷனாக இருக்குது, தப்பு நம்ம அட்மிஷன் டைம் இருக்கும். சுத்தமாகவே கூரை போட்டு, அதாவது தளம் போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இந்த பணம் கத்திரையே குத்துது போல் இருக்கும். ஜபம்லாம் பண்ண நேரத்தான் அடிக்கும் ஃபோன், ஜபம் பண்ணி முடிச்சோன்னு அடிக்கும் ஃபோன். 50 பேரும் ஏமாறுறது இந்த இடத்துல தான். இப்போ தானே ஜபம் பண்ணோம். இப்போ 5 லட்ச ரூபா ஜபம் பண்ணினே இருக்கும். திடீர்னு பஜாஜ்லேருந்து ஃபோன் வந்து, மேடம் சொல்றியா, உங்களுக்கு 5 லட்சம் சேங்ஷனாக இருக்குது, ஆதார் பேனை ஒட்டி வாரின்னு போ. எவ்வளோ பர்சன்டேஜ் வட்டி? அது கேட்குமா வாய்? முதல்ல கன்ஃபார்ம் பண்ணு, கடைக்கு தான். எல்லாம் பார்த்து த்ரூ ஆயிடுச்சு மேடம், பக்கா சோதனை போட்டு பார்த்துட்டு த்ரூ ஆகலை. கத்தர் காத்தாரியா, எப்படி போய் ஸ்லிப்பாக ஒரு நேரத்தில் புஷ்டார். கால் சறுக்கிற பொழுது உங்களுடைய கிருபை என்னை தாங்கிட்டுறாண்டவர். லோன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா அதையும் அழுவாங்க சில பேர். ஐயா யாரோ செஞ்சினே இருக்கா, எனக்கு எதுவுமே செய்யக்கூடாது. அடப்பா, நீ உன்னை செய்கிறவன்டாவ, உன்னை செய்கிறவன். அதெல்லாம் இப்போ 99 பேர் ஃப்ளாப் ஆகிடுவாங்களா இல்லையா? யோசிப்பா தாவல. இல்லையா, இது வெர்ஷன் தெரியும் எனக்கு. அப்பாலே இப்போ சாத்தானே சொல்லுவோமா, நம்பரை முதல் சேவ் பண்ணோம் நான் புருஷன். சரி, ரிஜெக்ட் ஆயிடுச்சு. இன்னும் 3 மாதம் கழிச்சு நம்மளே கூப்பிட்டு கேட்பான். அவன் வேலையை விட்டே போய் வேறு இடத்துல வேலை செய்வான். இப்போ கிடைக்குமா சார் நம்மளுக்கு? அவன் போட்டான விதை ஓடினே இருக்கும். எதை நம்பி 5 லட்சம் தரான், 15 லட்சம் வாங்க போகிறான்யா. கர்த்தர் தருவார். சரி, 99% விழுந்துருச்சா? தட்ஸ் எ ட்ராப். யோசேபாத்து உலக சிந்தை வேணாம். இன்னும் நான் பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் காத்திருக்கேன். நிம்மதி சமாதானம் சம்பாதிச்சிட்டாலே போ. சமாதானம் சம்பாதிச்சிட்டா போ.
சந்தோஷம் கூடவே வரும். யாரும் அழிக்க முடியாது. விட்டால் வாங்கிட்டு கொடுக்க முடியாத சூழ்நிலை. அந்த 20,000 இஎம்ஐ கொடுக்க முடியாதா? 60,000 இஎம்ஐ கொடுக்குற திராணியில் இருக்கிற நேரத்தில் தான் அவன் வர்றான். கற்றவங்களை எதனால ஆசீர்வதிக்கிறாரு? இந்த பிக்கல் புடுக்கல் இல்லாதனால உங்களுக்கு 60,000 இஎம்ஐ கேப்பபிலிட்டி கொடுக்குறாரு. இப்போ இவன் வாங்கிட்டோம். இப்போ கர்த்தர் என்ன செய்கிறாரு? முதுகை காட்டுறார், முகத்தை திருப்பிக்கிறார். இப்போ 60 அப்படி 20 ஆகிடும். சரி 20 வந்துடுச்சு, அவனுக்கு கொடுத்துடலான்னு மனைவி சொல்லும். அப்போ சோறு என்ன தின்றது? மற்ற விஷயம்லாம் இருக்குல்ல, கடனே இல்லைனாலே சொல்கிறேன். வந்து நேரத்தில் இந்த ஜீவ விட்டு நின்றோம். ஏன் அந்த ஜீவ விட்டு நின்றுச்சு? நீ அப்போ நல்லா இருந்த, குட் பாயாக இருந்த, குட் கேர்ளாக இருந்த. இப்போ பேட் பாயாக போயிட்டு, பேட் கேர்ளாக போயிட்டு. தெரியாது. நீங்கள் ஜபம் பண்ண 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 பஜாஜ் அடிச்ச உடனே இன்னொருத்தன் வருவான். அவன் அண்ணன் ஒருத்தன் வருவான். அவன் கொடுக்கலாம், நான் தர்றேன் ஐடிஎஃப்சி. இன்னொருத்தன் கேன் பேங்க்கு, கெனரா பேங்க்கு. எப்படா தெரியும் உங்களுக்கு இதெல்லாம்? லோல் பட்டுன்னு கிடந்தேன், லொங்கு பட்டு கிடந்தேன், அனாதையாக இருந்தேன். எப்படி உங்களுக்குலாம் தெரியும்? சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், நீங்கள் என்ன, நீங்கள் உங்கள் சிபில் இப்படி இருக்குது, கபில் இப்படி இருக்குது, நம்மளுக்கு அவ்வளோதான். அப்படியே பறக்கும். தளம் போலன்னா கூட போட்டது போல நடக்கும். நிலம் வாங்கலைன்னா கூட நிலம் வாங்கினது போல வரும். கடைசியாக வச்சு செய்கிறப்ப தான் தெரியும், என் தேவனே தேவனே ஏனெனை கைவிட்டீர், ஏனெனை கைவிட்டீர், லாமா லாமா சபக் தாண்டி அந்த ரேஞ்சில் ஆகும். நல்லா யோசிச்சு பார்த்தாரு. இஸ்ரேல் செய்யலாம், பிழைக்க தெரியாதுன்னு சொல்லலாம். இவ்வளோ கட்டியிருக்க, பூசத்துக்கு துப்பு இல்லையா? அவன் எத்தனை லட்சம், எத்தனை கோடி உள்ளே போயிருக்கு, எத்தனை லட்சம் ஆகட்டும். லூஸாடா நீ? பொம்பளை பஸ்ஸுன்னு வச்சுருக்க, வாடகை வீட்டில் எடுத்துகிட்டு போகிறேன்டா, மொத்தமாக தூக்கின்னு போகலாம். தெரியுமா உனக்கு? தெரியுமா உனக்கு பேங்க் சுற்றுறோம் என்னான்னு? நீ பேங்க்கில் லோன் வாங்கியிருக்க, நான் பேங்க்கில் வேலை செஞ்சுக்கிறேன் தெரியாது எனக்கு. மொத்தமாக சேர்த்து நாமதை சாத்திட்டு போயிடுவோம். வந்து நலன் விரும்பி மாதிரி மருந்து மாதிரி அது ரொம்ப சாப்பிட்டா போய் சேர்ந்துருக்கு. இப்போ இருமல் மாத்திரையில் போதையை கண்டுபிடிச்சி அதை குடிச்சுன்னு இருக்கான் அவன். இல்லை இப்படி ஆயிடுச்சு. இப்போ குடிக்கிறது இல்லையா? ரசிக்கப்பட்டாங்க, குடிக்கிறது இல்லை. இதனால காஃப் சிரப் வச்சுன்னே இருக்கான். முன்னாடி சொல்லு, சார் இதை குடிச்சுட்டு இருக்கான் ஐயா, குடிச்சேன். ஏன் இதில் ஒரு கிர்ரு வருமா? அடப்பாவி, ஏன்னா இருமல் மருந்துல என்ன கிர்ரு வருது, கொஞ்சம் குடிச்சு பாருன்றான். இல்லை தொண்டை கரக்கரன்னு இருக்குல்ல பாஸ்டர், அதுக்கு சொன்னேன். ஒரு பாட்டில் வாங்கி 1 மாதம் இருக்கும் ஒரு வீட்டில். ஒரு 4 பாட்டில் வச்சுருக்கான், விஷம் குடிக்கிற நாட்டம், சின்ன சின்ன பாட்டில். குடி இப்போ வேறு மாதிரி உள்ளே வந்துன்னு இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில இப்போல்லாம். குடியில்லை சொல்ல முடியுமா? நீங்கள் குடிக்கிறான்னு பொன்னட் சொல்லு, 4-5 பாட்டில் குடிக்கிறான், அதில் ஒரு கிரு வருது. அவனு குடிக்கு ஈக்குவலாக நிற்கிறான் டானிக்கில். திருத்தவே முடியாது அவங்கள. சாராயம் குடித்தா நம்ம சொல்லுவோம், ஏதாவது லாக்கிரி வசதி குடிச்சா சொல்லுவோம் பிடிக்காது அது. இப்போ மருந்து குடிக்கிற நம்ம வேணான்னு சொன்னால், நீ மருந்து எடுக்காத பாஸ்டர் நம்மளே திருப்பிக்குவோம். அப்போ நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ ஏன் கல்யாணம் பண்ணணுமா? எப்படி? ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நீ பரலோகவாசி, கொஞ்ச நாளில் போயிடுவேன்னு அர்த்தம். பரலோகவாசினா வேறு என்ன சொல்கிறது? இது மாதிரிலாம் நடந்துருக்கு. அவ்வளோ நாகரிகமான பாவங்கள். பொண்டாட்டி ரொம்ப கண்ணீர் விட்டுருந்தோம்மா, இப்படியெல்லாம் பண்ணால் என்ன ஐயா ஆகும் சொல்லுங்கள். வியாதி இருக்கிறவனு கொடுக்குற மருந்து அது. ஒன்றுமே தான் குடிச்சுக்கிறான் போதைக்காக. இரும்பல் மருந்தில் போதை இருக்குன்னா அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கணும். 50 வயசு ஆகுது, ஒன்றுத்துக்கு லாய்க்கு கிடையாது. நம்ம என்னென்னமோ சயின்ஸு சொல்லித்தரான் இவன், என்ன பண்ணுறது? என்னென்னமோ வைத்தியெல்லாம் சொல்கிறான் பாருங்க. இப்போ நம்ம திருவிருந்து எடுக்க போகிறோம், கண்ணில் மூடி கத்த நோக்கி பார்ப்போம். நான் ஜெபித்து முடிக்கிறேன், அப்படியே அசம்பிள் ஆகிடுங்க. ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதியும். யோசேபாத்தினுடைய காரியம் ஆண்டவரே ஜெயமாக இந்த முதல் பாகத்தை பார்த்துக்கிறோம், 2வது பாகத்தை பார்த்து கிருபைத்தார் இயேசு நத்தளிக்கிறோம். எஸ் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரமுள்ள பரிசுநாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் இணைக்கும் நம்மளோடு சதாக்காலம் சதபசம் இருப்பதாக. ஆமென்.